தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல வேண்டாம். ஆனால் கிறிஸ்மஸுக்கோ இல்லைன்னா மிலாதி நபிக்கோ இல்லைன்னா ரம்சானுக்கோ நீங்கள் வாழ்த்து சொல்லணும். விநாயகத்துக்கு நீங்கள் வாழ்த்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வேறு எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்லலாம். ஏன்னா அதெல்லாம் மதச்சார்பின்மை, இதெல்லாம் மதச்சார்புடையது. அப்போ எதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மதம் என்றது எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்னா ஹிந்து மதம். எல்லாமே கிறிஸ்தவ பிஷப் கண்ட்ரோலில் இருந்துச்சு, எல்லாமே போப் கண்ட்ரோலில் இருந்தது. இந்த போப் இஸ் ஜஸ்ட் ரிலிஜியஸ் ஹெட், he is not the head of other things. இதுக்கு தான் வந்தது. இன்னைக்கு என்ன இருக்கு அப்படின்னா, எந்த செக்குலர்னு நீங்க சொல்லி கொண்டு வந்தீங்க. இந்த செக்குலருங்கிறது உருவானதற்கு காரணமே என்னன்னா, இந்த எல்லாத்தையும் கிறிஸ்தவமயமாக்கி நிர்வாகத்தையே நாசப்படுத்துறான் ஐயாங்கிறதுனால தான் செக்குலரே உருவாச்சு. இன்னைக்கு என்னடான்னா, செக்குலரின் அடையாளமே அந்த சர்ச்சு, அந்த ஜபமாலை, அந்த கிறிஸ்தவம் கூடிய நிலைமை நீங்க வந்திருக்கு. நாட்டையே பிளந்தது ரெண்டு விஷயம், வீர தாமோதர சாவர்கரும் வந்தே மாதரமும் தான் அப்படின்னு. முன்ன பின்ன என்னைக்காவது வரலாறுகளாரு படிச்சிருக்கணும். படித்தது கருணாநிதிக்குள்ள இதையும் அண்ணாதுரைக்குள்ள போலீஸ்கார மகள் புஸ்தகத்தையும் படித்தாச்சுன்னா இந்த மாதிரி தற்குறித்தனமாக இந்த உதயநிதி மாதிரி பேசுகிறதுக்கு தான் தெரியுமே தவிர, வரலாறெல்லாம் படித்தா தானே அதை பற்றி தெரியணும். வெடிகுண்டு செய்வது எப்படி செயல்முறையோடு போடுவான், பிளாக் ஆகாது. வெடிகுண்டு செய்வது எப்படின்னு சொல்லியிருக்கான் போடுறான் இந்த அப்படின்னு நம்ம வீடியோ போட்டாச்சுன்னா அது பிளாக் ஆகும். அப்போ இந்த மாதிரியான நிறுவனங்கள் இவங்க கம்யூனிட்டி கைட்லைன்ஸ், நான் பக்கத்தில் இருக்கிற நக்சலைட்டுக்கு நான் மீட்டிங் நடத்துறதுக்கு இடம் கொடுக்குறேன், பக்கத்தில் 10வது இருக்கக்கூடிய சுப்பிரமணியத்தை நான் சூசையப்பனா மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ வாங்கின பணம் ஒன்றுக்கு, அதுக்கப்புறம் நீ அதை இன்னொரு விஷயத்துக்கு செலவு பண்ணீங்கன்னா இந்த நாடு எப்படி அதை பார்த்துக்கும்? ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய செய்திகள்: பதவி உயர்வு இடமாறுதலுக்கும் முதல்வர் ஒப்புதல் தேவை, தமிழக அரசு உத்தரவு. ஜெபமாலையுடன் பட்ஜெட் தாக்கல் செய்ய வருகை தந்த அமைச்சர் மரிய வில்சன். வந்தே மாதரம் முழு பாடலை பாடுவதால் வானம் இடிந்து விழாது, கொல்கத்தா நீதிமன்றம் அதிரடி. மோடி வீடியோ நீக்கம், ஜூக்கர்பெர்க்கிற்கு 3 நாட்களுக்குள் மன்னிப்பு கேட்க வேண்டும் அல்லது ஃபேஸ்புக் மீது நடவடிக்கை. புதிய FCRA திருத்தம் கிறிஸ்தவர்களுக்கு எதிரானது என அமெரிக்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் கவலை. இந்த செய்திகள் குறித்து நாம் திரு பாலகௌதமன் அவர்களுடன் சிந்திக்க இருக்கிறோம். வாருங்கள் நேயர்களே. வணக்கம். வணக்கம் அம்மா. தமிழகத்துல அரசு அதிகாரிகளுடைய பணியிட மாற்றமாக இருந்தாலும் சரி, அல்லது பதவி உயர்வு தொடர்பான விஷயங்களாக இருந்தாலும் சரி, அதற்கு முதல்வரினுடைய ஒப்புதல் பெற வேண்டும் அப்படி என்று அந்த நடைமுறை இன்னைக்கு மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறதாக ஒரு அரசாணை இன்னைக்கு வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அரசாணையில அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, துறை செயலர்கள், தலைவர்கள், மாவட்ட வருவாய் அலுவலர்கள், காவல் கண்காணிப்பாளர்கள், கூடுதல் இணை துணை கண்காணிப்பாளர்கள், கூடுதல் பதிவாளர்கள், கூடுதல் இயக்குநர்கள், இவர்களோட இதுக்கு மேல இருக்கக்கூடிய பதவி உயர்வு பட்டியல், இவங்களுடைய பதவி உயர்வு பட்டியல்கள் எல்லாத்தையுமே முதல்வருக்கு தெரியாம எதுவும் நடக்கக்கூடாது, அவருடைய கன்சர்னோட தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்றபடி இதுக்கு கீழே உள்ள பணியாளர்களுடைய பதவி உயர்வுலாம் அந்தந்த துறையினுடைய அமைச்சர்கள் கவனித்துக் கொள்வார்கள் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதே போல பணி மூப்பு அதாவது தொடர்புடைய பணி அந்த பீரியட் முடிஞ்ச பிறகு அடுத்து அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அடிப்படையில் அவங்களோட பதவி உயர்வாக இருந்தால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது கரெக்டாக அந்த பீரியடை முடிஞ்சதுக்கு அப்புறம் உள்ள பதவி உயர்வுகள் தொடர்பான இது மட்டும்தான், ஃபைல்ஸ் மட்டும்தான் இவருக்கு போகும், முதல்வருக்கு போகும். அது சீஃப் செக்ரட்டரி பரிந்துரை செஞ்சதுக்கப்புறம் தான் முதல்வரோட பார்வைக்கு போகும் அப்படிங்கக்கூடிய இன்னொரு விஷயத்தையும் அதில் சொல்லியிருக்காங்க. அதே போல அரசு தலைமை வழக்கறிஞர், கூடுதல் அரசு தலைமை வழக்கறிஞர்கள், அரசு வழக்கறிஞர், அப்புறம் அரசு ப்ளீடர், இவங்களோட பதவிகள் நியமனங்கள் விஷயத்திலையும் முதல்வருடைய ஒப்புதல் அவசியம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆணையை கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக இந்த மாதிரி ஒரு அரசாணை வெளியிடப்பட்டதுங்கிறதுக்கான ஒரு விளக்கமும் சொல்லியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே இந்த மாதிரி அதாவது பதவி உயர்வு பெறுவதற்கோ இல்லை பணியிட மாற்றம் பெறுவதற்கோ லஞ்சம் கொடுத்தால் அதன் மூலமாக மாற்றங்கள் பண்ண முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தது.
அது வந்து அதை பத்தின விஷயங்கள் எல்லாம் முதல்வர் காதுகளுக்கு போனதுனால இனி அந்த மாதிரி நடக்கக்கூடாது, லஞ்சம் இனி இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை மாற்றிருக்கிறார்கள். இந்த மாற்றம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா எந்த இடத்துல வந்து அதிக வேலை நடக்குதோ, எந்த இடத்துல பணம் அதிகமாக புழங்குகிறதோ, அந்த இடத்துக்காக போவதற்காகவே சிலர் வந்து முயற்சி பண்ணி சில அதிகாரிகள் போவது வந்து வழக்கமாக இருக்கிறது. அதனால நேர்மையான அதிகாரிகள் வந்து ஓரம் கட்டப்படுவதும் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நடைமுறைகளை எல்லாம் மாற்ற வேண்டும் என்பதற்காக இந்த அரசாணை கொண்டு வந்திருக்கிறதாக கூறுகிறார்கள். அந்த சொல்லி இருக்கிற அந்த அப்ஜெக்டிவ்ங்கக்கூடியது ஏற்புடையது. இது மாதிரி தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்குங்கக்கூடியது சரிதான். அதில் வந்து நமக்கு மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இதில் வேற சில விஷயங்கள் மறைந்திருக்கிறது. என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு ஆணை இது ஜென்ரலாக கவர்னர் தான் பிறப்பிக்க முடியுமே தவிர ஒரு செக்ரட்டரி பிறப்பிக்க முடியாது. முதல்ல இந்த ஆணையை பிறப்பிப்பதற்கான எனக்கு தெரிஞ்சு ஒரு பவரே இவங்களுக்கு கிடையாது. ரெண்டாவது, கவர்னருக்குள்ள கவர்மெண்ட் இல்லையா? ஆமா. அப்போ கவர்னருக்குள்ள பவர்ஸ், கவர்னருக்கு பார்வைக்கு கூட இது போகாது அப்படிங்கிற மாதிரி அதில் ஒரு குறிப்பு வருது. 34வது பாயிண்ட்ல எதுலையோ ஒன்றில் வருது அந்த இதில் பார்க்கும்போது. அப்போ அது ஏன் முடக்கப்படுகிறது? இது ரெண்டாவது கேள்வி. மூணாவது ஒரு முக்கியமான விஷயம் இதில் நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால், ஆல்ரெடி ஏற்கனவே இன்டெலிஜென்ஸில் இருந்து போகக்கூடிய இன்புட்டு ஒரு முக்கியமான ஒரு மந்திரி, அதுக்கப்புறம் இவருக்கு எலெக்ஷனுக்கு வேலை செய்த ஆரோக்கியசாமி, இவங்கெல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஒரு இஷ்யூ வந்திருக்கு. ஆமாம். ஸோ இந்த ஒரு பின்னணியில் இவங்க இப்படி பண்ணுறதுங்கக்கூடியது இது டிரான்ஸ்பரன்சிக்காகவா, இல்லைன்னா எல்லாமே வந்து அந்த ஒரு கோட்டரி கையில தான் இருக்கணும், வேற யாரு கையிலையும் லஞ்சம் போயிடக்கூடாது, எல்லாம் தங்கள் கண்ட்ரோல்லே இருக்க வேண்டும் என்பதற்கானதா? அதனால இதை வந்து இப்படியும் பார்க்கலாம் அப்படியும் பார்க்கலாம். அதனால இது வந்து நம்ப தன்மையோட உள்ள ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக நாம் பார்க்கல. இது குறிப்பாக கவர்னருக்குள்ள பார்வைக்கே போகாத மாதிரி நீங்க பண்றீங்க அப்படின்னு சொன்னா இதுல வந்து சந்தேகப்படக்கூடிய விஷயங்கள் பலது இருப்பதாக நான் பார்க்கிறேன். ரெண்டாவது, சட்டப்படி இது வந்து முதல்ல செல்லாது. இவர் யாருங்க? கவர்னர் தானே அந்த ஆர்டர் பிறப்பிக்க முடியும். ஸோ கவர்னர் ஆர்டர் பிறப்பிக்கல. ஸோ அதனால இது வந்து இட் ஷுட் பி சேலஞ்ச்ட் நான் நினைக்கிற மாதிரி. பட் அவங்க சொன்ன ஒரு விஷயங்கிறது கரெக்ட். என்னன்னா, இந்த மாதிரியான பதவி மாற்றங்கள் இதிலெல்லாம் வந்து பணம் விளையாடுகிறது அப்படின்னு சொல்றது கரெக்டு. இது காலங்காலமாக இது நடந்து வருகிறது என்பதும் உண்மைதான். அந்த ஒரு விஷயங்கக்கூடிய நோக்கம் சரி. ஆனால் அந்த நோக்கத்தை காட்டி பல தவறுகள் பரவலா நடக்காம ஒருங்கிணைந்து ஒரு பக்கமே நடக்கிற மாதிரியான ஒரு விஷயமாக தெரிகிறது. இப்போ இந்த 10 ரூபா பிரச்சனை வந்தது, இந்த டாஸ்மாக், இந்த மாதிரியான விஷயங்கள். அப்ப என்ன பிரச்சனை வந்தது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, ஜென்ரலா எப்படின்னா, கட்சியில வந்து செயலாளர் இந்த மாதிரி உள்ள பொறுப்புல இருக்கிறவங்க தான் லோக்கல் பார் எல்லாம் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் என்னாச்சு, இதெல்லாம் கிடையாது, கரூர் கம்பெனி மொத்தமாக பார்த்துக்கும், அவக்கு யாருக்குமே பரவலாலாம் தொட்டடிக்க முடியாது, டைரக்டா மேலிடம் மட்டும்தான் தொட்டடிக்க முடியும். இந்த சிஸ்டத்தை திமுக ஆட்சியில் கொண்டு வந்தாங்க இல்லையா? ஆமா. இப்ப எனக்கு இதை பார்த்தா எனக்கு அப்படித்தான் தோணுது. இதோட நோக்கம் அப்படிப்பட்ட நோக்கம்னா, ஏற்கனவே உங்க சிஎம் ஆபீஸ் மேல இப்படி ஒரு புகார் இருக்கு. கரெக்ட். ஒரு முக்கியமான பல கோப்புகள் சிஎம் மட்டுமே பார்வைக்கு போகக்கூடாது. யார்? ஜான் ஆரோக்கியசாமி. அதுக்கு என்ன அஃபிஷியல் கெப்பாசிட்டி இருக்கு அதை பார்க்க? அப்புறம் இன்னொரு மந்திரி பார்க்குறாரு அப்படின்னாங்க, ஆதவ அர்ஜுனான்னு சிலவங்க சொல்றாங்க. என்ன நமக்கு தெரியல. அப்போ அது எந்த அடிப்படையில் வந்து, அப்போ ஓத் ஆஃப் சீக்ரஸிக்கு மீறிய செயல் இல்லையா? அப்போ ஆல்ரெடி இப்படி ஒரு சிஎம் ஆஃபீஸ் செயல்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய சிஎம் ஆஃபீஸ் இப்படி ஒரு செட்டப்பை கொண்டு வரும்போது எனக்கு தெரிஞ்சு என்ன அப்படின்னா, ஜான் ஆரோக்கியசாமி அவர் ஏற்கனவே கிறிஸ்தவர்களுக்கு வேண்டப்பட்டவர், ஆதவ அர்ஜுனா வேண்டப்பட்டவர்கள். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, சர்ச்சை செய்யக்கூடிய எந்த வேலைகளையும் சர்ச்சை தானாக செய்து கொள்ளும். வெளியிலேயே இது தெரியாமல், கவர்னர் கூட என்ன நடக்கிறதுன்னு தெரியாமல் நாங்கள் பார்த்துக்கொள்வோம். எனக்கு இது அப்படித்தான் தெரியுது. ஆனால் சொன்ன நோக்கம் சரியான நோக்கம். அந்த நோக்கத்தில் வந்து எனக்கு வந்து மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அதை செயல்படுத்துவதற்காக இவங்க ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிற ரூட் இருக்குல்ல, அது என்ன அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, நீங்கள் வந்து கவர்னர் பார்வைக்கே நாங்கள் கொண்டு போக மாட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து அது ஒரு தவறான ஒரு அணுகுமுறை. இரண்டாவது தவறான அணுகுமுறை என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து சிஎம்ஏ எல்லாத்தையும் இது பண்ணுவார், அது எப்படி பாசிபிள்? சரி, அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளவோ ஃபைல்ஸ் வரும், எவ்வளோ ஃபைலை தான் சிஎம் பார்த்து கிளியர் பண்ணுவார்? கரெக்ட். அது எவ்வளோ எக்கச்சக்க டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ரைட்டு. சரி, அப்போ ஒவ்வொரு ஆளையும் இவங்க எப்படி செக் பண்ணுவாங்க?
ஏற்கனவே இதுக்கு முன்னாடி பல டிபார்ட்மெண்ட்டில் வேலைக்கு எடுத்த நேரத்தில் ஹோம் மினிஸ்ட்ரியோட செக்கிங் சரியில்லைங்கிற மாதிரியான ஒரு பேச்சு கூட வந்தது, நம்ம பார்த்தோம். அதனால அந்த பின்னணியை வச்சு பார்க்கும்போது எனக்கு என்னவோ இதன் நோக்கம் என்பது நேர்மைக்கானதாக தெரியவில்லை. நேர்மை என்பதை நோக்கமாக சொல்லப்பட்டாலும் தென் பின்னணி கவர்னருக்குள்ள பவரை கிளிக் பண்ண ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக சர்ச்சின் பின்னணியில் இது அனைத்தும் நடக்க வேண்டும் என்பதற்கான ஒரு முயற்சியாக இது தெரிகிறது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதை லீகலி சேலஞ்சு பண்ணியாச்சுன்னா இந்த உத்தரவு என்பது நீதிமன்றம் தடை செய்வதற்கான அனைத்து சாத்தியக்கூறுகளும் இருப்பதாக நான் பார்க்கிறேன். அடுத்ததாக இன்னைக்கு தமிழகத்தினுடைய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த ஜெபமாலையோட இன்னைக்கு பட்ஜெட் தாக்கல் செய்ய வந்தாராம் நிதி அமைச்சர் மரியம் வில்சன். அது வீடியோ எல்லாம் கூட இன்னைக்கு வந்து பாலிமர் செய்திகள் எல்லாம் வந்திருக்கு. ஆனா இதுல என்ன ஒரு கேள்வியாக இருக்கு அப்படின்னு சொன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு காலங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். அப்ப அந்த வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் செய்வதற்காக வேளாண் பட்ஜெட் பத்தின விஷயங்கள் பேப்பர்களோட அதனுடைய விவசாயத்துறை அமைச்சர் வினோத் அவர் வந்து திருப்பதிக்கு சென்று அந்த பேப்பரை வைத்து வழிபட்டு வந்தார். அப்ப அவர் வந்து எதுக்காக செஞ்சார்னா, இந்த பட்ஜெட் வந்து வெற்றிகரமாக இருக்கணும், விவசாயிகளுக்கு வந்து நல்லபடியா கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டதாக செய்திகள்லாம் வந்தது. அப்போ உடனே நம்ம சு வெங்கடேசன், இந்த மதுரையில் இருக்காரு எம்பி வெங்கடேசன், அவர் வந்து பயங்கரமான கேள்வியெல்லாம் அப்ப கேட்டார். இது என்ன ஆன்மீக பொருளா, இல்லை இது என்ன இறைவனுக்கு இதை காணிக்கையாக செலுத்த போகிறாங்களா, இது ஒரு அரசியல் சாசன ஆவணம் இல்லையா, இதை எப்படி கொண்டு போய் அங்கெல்லாம் வைக்கலாம் அப்படின்னாங்க. உடனே திமுக வந்து இது வந்து ரகசிய காப்பு இதுவே மீறியது, எப்படி இதை வந்து ஒரு ரகசியமான ஒரு ஆவணத்தை கொண்டு போய் நீங்க அங்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் ஒரு பக்கம் பேசினாங்க. அதுக்கடுத்து வந்து ஒரு மதசார்பற்ற அரசியல்ல வந்து இது அரசியல் சாசனத்துக்கு எதிரானது, இந்த மாதிரி ஒரு மதத்துக்கு மட்டும் கொண்டு வைக்கிறதுன்னு கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் பேசினாங்க. ஆனா இன்னைக்கு இவர் வந்து சட்டசபைக்குள்ளார வரும் பொழுதே ஒரு ஜபமாலையோட வைத்துதான் அந்த புஸ்தகத்தை எடுத்துட்டு வராரு. அதோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய பட்ஜெட் உரையை ஆரம்பிப்பதற்கு முன்னாடி கிராஸ் போட்டு ஆரம்பிச்சதாகவும் அதை பார்த்தவர்கள் சொல்கிறார்கள். சட்டசபை சுவிசேஷ சபையாக மாறிவிட்டதுன்னு நம்ம தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வரோம். அதனால சுவிசேஷ சபையில் எப்படி செய்ய வேண்டுமோ அந்த சுவிசேஷ சபையின் பத்ததிப்படி இன்னைக்கு மரியா வில்சனுங்க கூடியவர் அந்த பெரிய பாதிரியார் ஜேசிடி பிரபாகர் முன்னாடியும் சின்ன பாதிரியார் ஜோசப் விஜய் முன்னாடி அவர் அதை அரங்கேற்றி இருக்கிறார். அதுதான் நடந்திருக்கு. நம்ம கேள்வி என்ன அப்படின்னா, இப்ப இந்த மதச்சார்பின்மைங்க கூடியது இப்ப எங்க போச்சு? இப்ப சூனா வெங்கடேசன் இப்ப என்ன சொல்லிச்சு, அந்த சூனா அங்க போகும்போது வந்து எப்படி நம்ம வந்து நீங்க ஒரு மதச்சார்பற்ற இது நாட்டில் இது நியாயம், அப்ப இப்ப இது மதச்சார்பின்மை கிடையாதா? இதெல்லாம் தெரிஞ்சுதான் நம்ம எம்ஆர் வெங்கடேஷ் ஒரு புத்தகம் எழுதுறாரு, இந்த கான்ஸ்டியூஷனே கிறிஸ்டியன் கான்ஸ்டியூஷன் மாதிரி இருக்கு அப்படின்னு ஆதாரங்களோட ஒரு புத்தகம் வர்ற ஞாயிற்றுக்கிழமை என்னோட வெளியீடு இருக்கு. அதுக்குள்ள அவர் சொன்னது எவ்வளவு நியாயமானது அந்த புஸ்தகத்துல இருக்கக்கூடியது, இதெல்லாம் நமக்கு வந்து புரிய வைக்கிறது நான் பார்க்கிறேன். அடுத்தது நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னா, இது எப்பவுமே இந்த ஒரு பிரச்சனை நம்ம நாட்டில் உண்டு. தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல வேண்டாம், ஆனா கிறிஸ்துமஸுக்கோ இல்லைன்னா மிலாதி நபிக்கோ இல்லைன்னா ரம்சானுக்கோ நீங்க வாழ்த்து சொல்லணும். விநாயகத்துக்கு நீங்க வாழ்த்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, வேற எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்லலாம். ஏன்னா அதெல்லாம் மதச்சார்பின்மை, இதெல்லாம் மதச்சார்புடையது. அப்ப எதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மதம் என்றது எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்னா ஹிந்து மதம். ஆமா, துலுக்கனுக்கும் கிறிஸ்தவனுக்கும் வந்ததுன்னா அது எந்த மதத்தையும் சாராத்தது. அதுதான் கான்ஸ்டிடியூஷனே, அதுக்கு அர்த்தம் அதான். ஏன்னா இது கான்ஸ்டிடியூஷனுக்கு விரோதமானது, கான்ஸ்டிடியூஷன் மதச்சார்புடையது. அப்ப இதுக்கு வெளியில இருக்கக்கூடியது ஹிந்து மதம், அதனால நாங்க மதச்சார்பற்றதுக்கு இது பண்ண மாட்டோம். அப்ப இது ரெண்டுக்கு நீங்க வந்து வாழ்த்து தெரிவிக்கிறீங்கன்னா அப்ப இது ரெண்டு தான் கான்ஸ்டிடியூஷன் தானே அர்த்தம் அதுக்கு. ஆமா, இப்போ திரு வெங்கடேஷ் அவர்கள் எழுதுற புத்தகம் கரெக்டா இருக்கு, அது கிறிஸ்டியன் கான்ஸ்டிடியூஷன். எம்ஆர் வெங்கடேஷ் ஆமா, நீங்க சூனான்னு நினைச்சீங்களோ? சூனான்னு யாரும் நினைச்சிடக்கூடாதுங்கிறது கரெக்ட் தான். அப்ப எம்ஆர் வெங்கடேஷ் அவர்கள் எழுதக்கூடிய அந்த புத்தகத்துக்கு உண்மையான அதை யோசிச்சு பாருங்க, நடைமுறையில் அது இருக்கா இல்லையா? அப்போ நம்ம எதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த நாட்டில் இந்த மதச்சார்பின்மை எங்கக்கூடியது போலி மதச்சார்பின்மை அப்படின்னு பலர் அதை சொல்லுவாங்க. நான் அதை போலி மதச்சார்பின்மைன்னு சொல்ல மாட்டேன். இது ஹிந்துக்களை அழிப்பதற்கான
ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு தான் இந்த மதச்சார்பின்மை. இந்த ஃப்ரேம் ஒர்க்குள்ளே தான் நீங்கள் விளையாடணும், அதுக்கு வெளியிலலாம் விளையாடிடக்கூடாது. அந்த ஃப்ரேம் ஒர்க்கு யாருக்கு அதை முடிவு செய்யப்படும்? கிறிஸ்தவனாலையும் துலுக்கனாலும் முடிவு செய்யப்படும். அதனால யாராவது ஒருத்தர் இந்த வீட்டில் மதத்தை பூட்டி வச்சுட்டு வாங்கிறது, இதெல்லாம் இந்த கேட்டகரி. கரெக்ட் தான். ஏன் இப்போ இதுக்கெல்லாம் யாருமே ஏன் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கல? இப்போ இந்த ஜபமாலைக்கு யாரும் எந்த குரலும் யாரும் வாயை திறக்கலையே. ஸோ அதனால வந்து இதை நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, இந்த மதச்சார்பின்மை என்ற பெயரில் ஹிந்துக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள், ஹிந்துக்கள் அழிக்கப்படுகிறார்கள். அதனால இந்த போலி மதச்சார்பின்மை என்பது ஒழிக்கப்படும். நான் என்னைக்குமே சொன்னேன், மதச்சார்பின்மை இந்த உலகத்திலே இருக்க முடியாது. பன்முகத்தன்மை கொண்ட ஒரு விஷயம் இருக்கலாம், புளூரலிசம் இருக்கலாம். இந்த மதச்சார்பின்மை என்ற வார்த்தை எங்கிறது வந்தது? சர்ச்சு தான் எல்லா விஷயத்தையும் முடிவு செய்து கொண்டு இருந்தது. ஆனால் நிர்வாகம் வேற, சர்ச்சு வேற என்ற பிரிவினை வரும்போதுதான் செக்யுலர் ரிலிஜியஸ்னு ரெண்டான பிரிவு வந்தது. ஸோ அந்த செக்யுலருங்கக்கூடிய வார்த்தை வருவதற்கு காரணமாக இருந்ததே இந்த கிறிஸ்தவர்களுக்குள்ள ஹை ஹேண்டட்னஸ் தான். எல்லாமே கிறிஸ்தவ பிஷப் கண்ட்ரோல்ல இருந்துச்சு, எல்லாமே போப் கண்ட்ரோல்ல இருந்தது. இந்த போப் இஸ் ஜஸ்ட் ரிலிஜியஸ் ஹெட், he is not the head of other things. இதுக்கு தான் வந்தது. இன்னைக்கு என்ன இருக்கு அப்படின்னா, எந்த செக்யுலர்னு நீங்க சொல்லி கொண்டு வந்தீங்க, இந்த செக்யுலருங்கிறது உருவானதற்கு காரணமே என்னன்னா, இந்த எல்லாத்தையும் கிறிஸ்தவமயமாக்கி நிர்வாகத்தையே நாசப்படுத்துறான் ஐயாங்கிறதுனாலதான் செக்யுலரே உருவாச்சு. இன்னைக்கு என்னடா செக்யுலரின் அடையாளமே அந்த சர்ச்சு, அந்த ஜபமாலை, அந்த கிறிஸ்தவம் கூடிய நிலைமை நீங்க வந்திருக்கு. அப்ப இந்த செக்யுலருக்குள்ள வார்த்தையின் ஆரம்பம் என்ன? ஏன் 10 பேர் ஆராய்ச்சி பண்ணுங்களேன்டா. ஒருவேளை ஆராய்ச்சி பண்ண போக மாட்டான். அதனால இன்னைக்கு நடந்திருக்கக்கூடியது என்பது, நான் ஏற்கனவே நான் சொல்றேன், முதல்ல விஜய் வந்து பேண்ட் கூட்டம் சூட் எல்லாம் போட்டுக்கிட்டு சிஎம் அங்க வந்த உடனே பார்த்தியா கார்பரேட் மாதிரி அவர் இருக்கார். அதோட நோக்கம் அது இல்லை. அட்லீஸ்ட் வேட்டையை கட்டிக்கிட்டு இருக்கும்போது இந்திய பண்பாட்டு தன்மை அரசியலாவது வேஷத்துக்காகவது இருந்தது. அந்த வேஷத்தை கூட ஒழிக்கக்கூடிய வேலை தான் இந்த தன்மை. நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். இது சாதாரண ட்ரெஸ் நீங்க நினைக்கப்படாது. அதாவது என்னென்னலாம் இந்த பண்பாட்டுக்கு ஒத்த தன்மைகள் என்னென்னலாம் இருக்கோ அது கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கப்பட்டு வருகின்றது. இதுதான் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அழிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அது கிறிஸ்தவமயமாக்கப்படும். இன்னைக்கு இந்த வேலை தான் இன்னைக்கு பட்ஜெட்ல நடந்திருக்கு. அதனால இப்ப வந்து சுனா, திமுக இவங்களுக்கெல்லாம் இப்ப மதச்சார்பின்மை ஞாபகம் வராது. ஏன்னா இவளை பத்தி முன்னாடியே நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம்தான். ஏன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, இதுக்கு முன்னாடி சொல்லும்போது என்ன சொன்னாங்க, அதாவது ரம்ஜான் நோன்பு உடலுக்கும் மனதுக்கும் நல்லது, இதெல்லாம் கருணாநிதி பேசினது. அமாவாசை கார்த்திகை விரதங்கள் மூடத்தனமானவை, இது கருணாநிதி அந்த காலத்துல பேசினது. அப்போ பட்டினி இருக்கும் விரதமா, அந்த விரதத்திலேயே துலுக்கம் இருந்தாச்சுன்னா உடம்புக்கும் மனதுக்கும் நல்லதாயிடும். அதே விரதம் ஹிந்து பண்ணியாச்சுன்னா அது மூடத்தனமானவை. சரி, இதுதானே காலங்காலமாக இந்த திமுகவும் இவங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கு. அதுக்கும் தாவேக்காக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? ஒரு வித்தியாசமும் இல்லை. இல்லை இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், இவருக்குள்ள ஓஎஸ்டியா வந்து ஒரு ஜோசியக்காரர் ஆக்கினாங்க. கடும் எதிர்ப்பு வந்த உடனே இவர் அதுல பின்வாங்கிட்டார். சரிதானே? எப்படி ஜோசியக்காரரை ஆக்கலாம், எப்படி இதாக்கலாம், சரி எல்லாம் ரைட்டு. அப்புறம் அந்தோணி சாமி ஏன் நீங்க அப்ப சிஎம் ஆபீஸ்ல வச்சிருக்கீங்க? அதுக்கு ஏதாவது ஒரு அரசியல் கட்சி அந்த இடத்துல அவர் இருப்பது எந்த விதத்தில் நியாயம்? எப்படி வந்து முக்கியமான ஃபைல் எல்லாம் அவரை பார்க்கலாம், யாராவது விஷயம் ரைஸ் பண்ணாங்களா? ஏன்னா அந்தோணி சாமி கிறிஸ்தவர், ஜோசியர் ஹிந்து, இவ்வளவுதான் விஷயம். அதனால இது வந்து முழுக்க 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 இப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, ஏற்கனவே பல இடங்கள்ல நான் பார்க்கிறேன், இந்த ஜபமாலையை ஒரு ஃபேஷன் மாதிரி பலவும் போட்டுக்கிட்டு நடக்கிறது. ஆமா. ஸோ இப்போ என்னன்னா, இந்த கிறிஸ்தவனுக்குள்ள விஷயங்கள் எல்லாம் ஃபேஷன் ஸ்டேட்மெண்ட்டாக மாற்றக்கூடிய வேலை கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும் விஜயோட பாப்புலாரிட்டியை வச்சு. அதனால நான் இதை எதை பார்க்குறேன் அப்படின்னா, இது ஒரு மதமாற்றத்துக்கு ஒரு வைடர் அக்செப்டபிலிட்டி வரத்துக்கு உள்ள ஒரு முயற்சியாகத்தான் நான் இந்த விஷயத்தை பார்க்குறேனே தவிர, இதில் வந்து சரி மத நம்பிக்கை அவருக்கு அப்படி இருக்குது அப்படின்னா அவர் வேற எங்கேயும் வச்சு இது பண்ணிட்டு வந்திருக்க வேண்டியதானே. ஏன் அதை ஓப்பனாக பண்ணணும்? பண்ணது பின்னணி என்ன? ஸோ அதனால இது வந்து ஒரு சாதாரண, இட்ஸ் நாட் அ சிம்பாலிக் ஆக்ட்.
இட் இஸ் அ வெல் கால்குலேட்டட் ஸ்ட்ராட்டஜி. கண்டிப்பா. கிறிஸ்தவ அடையாளங்களை சாதாரண மக்களின் அடையாளங்களாக மாற்றுவது. இப்போ பாருங்க, பள்ளிக்கூடத்தில் வாரத்தில் ஒரு நாள் பிரியாணி போடணும்னு அமைச்சர் சொல்லியிருக்காரு. சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி ஒரு நாள் போடணும்னு. ஏன் நீ அதே நேரத்தில் சிக்கன் குழம்பு ஊற்று, தமிழ் பாரம்பரிய உணவை ஊற்று, ஏன் பிரியாணின்னு கொண்டு வர்ற? பிரியாணி அது என்னன்னா அதை நீ வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும் தமிழ் உணவோட. ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்லையும் பாருங்க, இந்த பண்பாட்டுக்கு ஒத்த பழக்கங்களை எல்லாம் மாற்றுவதை இந்த அரசு ஒரு கடந்த 2 மாசமா நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒவ்வொரு விஷயத்திலும் ரொம்ப தெளிவாக செயல்படுகிறது. அதனால இது என்ன அப்படின்னா, வெளிப்புறத்துல நல்லா தான் இருக்கும், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா உலகத்துல திமுக காரண மாதிரி திருடன் இருக்க முடியாது, கொடூரமானவனும் இருக்க முடியாது. அதையும் கூட இது வந்து சாதாரண மக்களை பொறுத்தளவில் ஒரு வசதியான ஒரு ஆட்சியாகத்தான் இருக்கும். ஆனால் அந்த இமேஜை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் பண்பாட்டு அடையாளங்கள், தமிழ் பண்பாட்டு அடையாளங்கள், இந்து பண்பாட்டு அடையாளங்கள், இதை அழிக்கக்கூடிய வேலையை இந்த அரசு செய்யும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. மதரசாவில் வந்தே மாதரத்தினுடைய 6 முழு பத்திகளையும் 6 பத்திகளையும் பாடுவதால் சொர்க்கம் ஒன்றும் மேலேருந்து கீழே இடிஞ்சு வந்து விழுந்துடாது அப்படின்னு சொல்லிட்டு கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க. அவர் மேலும் அந்த நீதிபதி சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஏற்கனவே பல கிறிஸ்துவ பள்ளிகள் இங்கே இருக்கின்றன, ஆயிரக்கணக்கான கிறிஸ்துவ பள்ளிகள் இங்கே இருக்கு. அப்போ அந்த கிறிஸ்துவ பள்ளிகளில் எல்லா மாணவர்களையும் நீங்கள் வந்து இயேசுவை வழிபடுறதுக்கு ஏதோ ஒரு வகையில் நீங்கள் வந்து அதை பண்ணி திணிச்சிட்டு தான் இருக்கீங்க. ஒரு ப்ரேயர் சாங்காக இருக்கட்டும், ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் வச்சுருக்கீங்க. அப்போ அங்கே இருக்கிற மாணவர்கள்லாம் ஓ மதத்தில் இருக்கக்கூடிய பாடல்களை எங்களை ஏன் பாட சொல்கிறீர்கள் அப்படின்னு நான் கேட்குறாங்க. அது பாட்டில் நடந்து கொண்டு தானே இருக்கிறது. அப்போ இந்த மாதிரியாக இப்போ ஒரு மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு கருத்தையோ ஒரு மேற்கோளையோ காட்டி நான் சொல்லுவதனாலேயே நான் அந்த மதத்தை விட்டு மாறியவனாக எப்படி மாறிவிட முடியும்? அந்த மதத்திலிருந்து நான் எப்படி வெளியில போயிடுவேனா அப்படி என்றெல்லாம் கேட்டுக்கிட்டு, இதனால வந்து வந்தே மாதரம் 6 பத்திகளையும் நீங்க மதரசாவில் பாடுறதுனால ஒன்றும் ஆயிடாது. அதற்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்து அந்த வழக்கறிஞர் வாதாடி இருக்கிறார். வாதாடும் பொழுது அவர் திரும்பவும் நீதிபதி சொல்லும்போது என்ன சொல்றார், இப்ப சட்டம் வந்து கொண்டு வந்திருக்கிறார்கள் வந்தே மாதரத்தினுடைய 6 பத்திகளையும் பாட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு ஆள் வந்தே மாதரத்தினுடைய 6 பத்திகளையும் பாடாமல் இல்லை அதை அவமதித்தோ ஒரு செயல்பட்டீர்கள் அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து ஒரு வழக்கை, ஒரு சிறை தண்டனையை வந்து அனுபவிக்க வேண்டி வந்தால் அந்த வழக்கை எப்படி ஃபேஸ் பண்ண போறீங்க? இந்த சுதந்திர நாடுக்கு சுதந்திரம் கிடைத்தது ரத்தம் சிந்தி இந்த நாட்டினுடைய சுதந்திரம் என்பது கிடைத்திருக்கிறது. அதற்கு இந்த வந்தே மாதரம் பாடல்கள் எல்லாம் அந்த காலத்துல இசைக்கப்பட்ட ஒன்று தானே அப்படின்னு சொல்லி, அதனால இதை வந்து அந்த வழக்கை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறார். ஒரு நல்ல ஒரு அப்சர்வேஷன். ஆனால் அந்த அப்சர்வேஷனில் இன்னொரு சைடு என்னால் ஏற்றுக்க முடியாது. அதாவது கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தில் வந்து இயேசுவை சொன்னா நீங்கள்லாம் ஏற்றுக்கிட்டு தான் அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்கள் அரசாங்கத்திலேருந்து நீ உதவி பெறக்கூடிய ஒரு நிறுவனத்தை வச்சுக்கிட்டு நீ ஒரு மதத்தை எப்படி நீ பேச முடியும்? ஸோ அந்த கம்பேரிசன் நம்மளால் ஏற்றுக்க முடியாது. ஆனால் அவர் சொன்ன இந்த வந்தே மாதரத்தினால உனக்கு என்ன பிரச்சனை, இது ஒரு விடுதலைக்கு காரணமானதே இந்த வந்தே மாதரம் தானே அப்படின்னு. ஆனால் நம்ம எதை கவனிக்கணும்னா, இந்த இடத்துல ஒரு 2 தற்குறிகளை பற்றி நம்ம வந்து கண்டிப்பாக பேச வேண்டியிருக்கு. ஆராசான்னு ஒரு தற்குறி, அது ஏதோ நீலகிரியிலிருந்து எம்பிஐ போய் இருக்கு போல இருக்கு. அது என்னைக்குமே அது வந்து ஒரு பிரிவினைவாதத்தையும் ஒரு விஷமத்தையும் வன்மத்தையும் வச்சுக்கிட்டு தான் பேசும். தெரிஞ்சு பேசியாச்சுன்னா அது விஷமத்தனம், தெரியாம பேசியாச்சுன்னா தற்குறித்தனம். ஒன்று அது விஷமமா இருக்கணும், இல்லைன்னா தற்குறியா இருக்கணும். 2ல ஏதாவது ஒன்று தான் அந்த ஆராசாங்கக்கூடிய கேரக்டர் இருக்க முடியும். அப்போ அவரு கூட இடையில பேசும்போது இந்த நாட்டையே பிளந்தது 2 விஷயம், வீர தாமோதர சாவர்கரும் வந்தே மாதரமும் தான் அப்படின்னு. முன்ன பின்ன என்னைக்காவது வரலாறுகளாரு படிச்சிருக்கணும். படித்தது கருணாநிதிக்குள்ள இதையும் அண்ணாதுரைக்குள்ள போலீஸ்கார மகள் புஸ்தகத்தையும் படித்தாச்சுன்னா இந்த மாதிரி தற்குறித்தனமாக இந்த உதயநிதி மாதிரி பேசுறதுக்கு தான் தெரியுமே தவிர வரலாறெல்லாம் படித்தா தானே இதை பற்றி தெரிய வரும். 1905ஆம் வருஷத்துக்கிட்ட பெங்காலை வந்து கர்சன் வந்து பிரிக்கிறான். பிரிக்கக்கூடிய நேரத்தில் அந்த நேரத்தில் நடந்த ரக்ஷாபந்தன் விழாவில் இந்துக்கள் முஸ்லிம்கள் எல்லாரும் இணைந்து கையில மாதிரி ராக்கியை கட்டி வந்தே மாதரம் என்ற பாடலை இசைத்து போராட்டத்தை நடத்தி வெள்ளைக்கார அரசு பிரித்த பெங்காலை மீண்டும் சேர்க்க வைத்தார்கள். ரீயூனிஃபிகேஷன் ஆஃப் பெங்கால். அந்த பெரிய போராட்டத்துக்கு காரணமாக இருந்தது இந்த வந்தே மாதரம். என்னைக்கு இந்த வந்தே மாதரத்தை பாட மாட்டோம் என்று துணுக்கம் சொன்னதுக்கு காந்தி என்பவர் ஆதரவு தெரிவித்து காங்கிரஸில் இருந்து வந்தே மாதரத்தை பாடுவதை நிறுத்தினாரோ அன்னைக்குதான் இந்த நாடு பிரிவினையாச்சு. வந்தே மாதரத்தினால் பிரிவினை ஆகல. தற்குறி ராசா புரிஞ்சுக்கணும், பிரிவினை ஆனது என்பது வந்தே மாதத்தை பாடமாட்டேன் என்று சொன்ன துலுக்கனுக்கு
சாமரம் வீசின காந்தியாலையும் நேருனாலையும் தான் பிரிவினை என்பது நடந்தது. அதனால வங்க பிரிவினை எப்படி நடந்தது, எப்படி வங்கம் திரும்பி சேர்ந்ததுன்னு தெரிஞ்சிருந்தேன்னா இது தெரிஞ்சிருக்காது. இல்லைன்னா வாங்கி வாங்கி போடுற துளுக்கனுக்காக வேண்டி கத்தி இருக்கவும் செய்யலாம். அது எதா வேணாலும் இருந்துக்கலாம். அதுக்கு ஒரு எல்லா பொம்பளைகளையும் ஏதோ மாதிரி பேசக்கூடிய ஆள் தானே. இந்த ஒரு தரங்கட்ட பய சொல்றதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லணுங்கிற அர்த்தம் இல்லை. ஆனா பாராளுமன்றத்தில் பேசப்பட்டதுனால நம்ம இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. அடுத்தது நம்ம இதுல எதை கவனிக்கணும்னா, இந்த வந்தே பாரத் இப்போ சமீபத்தில் முஸ்லீம் லீக், இந்த முஸ்லீம் லீக்காரன் ஒரு பேட்டி கொடுக்கும்போது என்ன சொன்னோம் அப்படின்னா, விடுதலைக்கு முன்னரே நாங்கள் இந்த வந்தே மாதர பாடலை எதிர்த்தோம் அப்படின்னு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு முஸ்லீம் லீக் தலைவன் சொன்னான். அப்ப இந்த நாட்டை பிரித்தது நாங்க தான் முஸ்லீம் லீக் பகிரங்கமா ஒத்துக்கிட்டது. அப்ப இந்த நாட்டை பிரித்த முஸ்லீம் லீக் தான் நான் சொல்லி இப்ப இந்த முஸ்லீம் லீக்காரன் சொல்லி இருக்கான்னா, இவன் எப்படா இன்னைக்கு இந்த நாட்டில் அமைச்சரா இருக்கலாம்? இந்த கட்சி எப்படி இன்னைக்கு அரசியல் சாசனத்துக்குள்ள செயல்படலாம்? ஏன்னா இந்த நாட்டையே நான் துண்டாடினவன் நான் தான் அப்படின்னு சொல்லி இந்த நாட்டை பிளந்தவன் எப்படி ரெஜிஸ்டர்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி அந்த நாட்டில் இருக்கும் லீடர், ஸ்டேட்மெண்ட் ஆஃப் யுவர் முஸ்லீம் லீக் லீடர். அப்புறம் மதச்சார்பின்மையை பத்தி பேசக்கூடிய விஜய் அந்த கட்சியை எப்படி ஆட்சியில் வைத்துக் கொண்டு இருக்கலாம்? எப்படி கேரளால நீ ஆட்சியில் இருக்கலாம்? எப்படி ரெஜிஸ்டர்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி அந்த நாட்டில் நீ இருக்கலாம்? இதே முஸ்லீம் லீக் 1947 பிரிவினைக்கு அப்புறம் இதே முஸ்லீம் லீகுக்கு முட்டு கொடுத்து காங்கிரஸ்காரர்கள் நேரு உட்பட என்னன்னா, இங்க கேரளால பட்டந்தாழ்வுள்ள மினிஸ்ட்ரி வர்றதுக்கு 2 பேர் சப்போர்ட் வேணுங்கிறதுக்காக 2 முஸ்லீம் லீக் இண்டிபெண்டன்ட் நீ வெளியில இருந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லி இவனுங்கள்ட்ட சப்போர்ட் வாங்குவதற்காக முஸ்லீம் லீகை அங்கீகரித்தார்கள். காங்கிரஸ் கட்சிக்காரன் தன் சுயநலத்துக்காக இந்த நாட்டை துண்டாடியவனுக்கு அன்னைக்கு அங்கீகாரம் கொடுத்தார்கள். அங்கீகாரம் அன்னையிலிருந்து இருந்து காங்கிரஸ் இன்னைக்கு வரை அந்த துரோகத்தை செய்து கொண்டிருக்கிறது. அந்த துரோகத்தின் தொடர்ச்சி தான் இன்னைக்கு வந்தே மாதர பாடலுக்கும் காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவித்து வருகிறது. அதனால வந்தே மாதர பாடல் என்பதை துலுக்கம் பாடிட்டு இருக்கும் வரை அவன் ஹிந்துவை காஃபீர் என்று பார்க்கவில்லை. அவன் பக்கத்து விட்டு அருணாச்சலத்தை அருணாச்சலமாகத்தான் பார்த்தான். அதே நேரத்தில் வெளியிலிருந்து வந்த அபூபக்கரை அரபிய அபூபக்கராக பார்த்தான். என்னைக்கு இந்த தேசிய உணர்வு மங்கிச்சோ அதுதான் பிரிவினைக்கு காரணமாயிற்று. இப்ப எனக்குள்ள இன்னொரு கேள்வி இருக்கு. இறைவனை தவிர நீங்க எதையும் வணங்க மாட்டீங்க அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்றீங்களே, சரி இப்ப நீங்க சவுதி அரேபியால தேசிய கீதம் தேசிய கொடியெல்லாம் இல்லையா? இருக்குல்ல, இல்லாம இல்ல. அப்ப அது எங்க போச்சு? அப்ப அங்க வரும்போது உங்களுக்கு தேசியம் வருது இல்ல? அவ்வளவு துலுக்க நாடு தானே, துருக்கி துலுக்க நாடு தானே. அவன் நாட்டுக்குன்னு ஒண்ணு வச்சிருக்கான்ல. பாகிஸ்தான் துலுக்க நாடு தானே, அவன் நாட்டுக்குன்னு ஒண்ணு வச்சிருக்கான்ல. வங்கதேசம் துலுக்க நாடு தானே, அவன் நாட்டுக்குன்னு ஒண்ணு வச்சிருக்கான்ல. அப்பெல்லாம் உங்களால தேசியத்தை ஏற்றுக்கொள்ள முடியும், பாரதம் என்று வரும்போது தேசியத்தை ஏற்றுக்க முடியாதுன்னா உன் நோக்கத்துல பிரச்சனை இருக்கு. அப்ப இந்த ஜட்ஜ்மெண்ட் நீங்க அந்த கோணத்திலையும் பார்க்கணும்ல. அதனால கல்கட்டா நீதிமன்றம் இன்னைக்கு சொல்லி இருக்கக்கூடியது அப்படிங்கக்கூடியது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ஜட்ஜ்மெண்ட்டாக நான் பார்க்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வந்தே மாதரத்தை பாடியாச்சுன்னா எதிர்ப்பேன் இருப்பேன்னு சொல்லக்கூடியவங்களுக்கு ஒன்று வரலாறு தெரிஞ்சு சொல்லணும். தெரிஞ்சு நீ திருட்டுத்தனமா சொன்னேன்னா இவனுங்களெல்லாம் முதல்ல நாடு கடத்தணும். ஏன்னா இவெல்லாம் தேச துரோகி. ஏன்னா இந்த இதை இப்ப துலுக்க லீக் சொல்லியிருக்கான், இந்த வந்தே மாதரம் தான் எங்களுக்கு, நாங்க அதற்கு முன்பே நாங்கள் எதிர்த்தோம். அப்ப இந்த முஸ்லீம் லீக் அந்த முஸ்லீம் லீக் ஒண்ணுன்னா அந்த நாட்டை பிரிச்சவன் நீ தானே. இப்ப நாட்டை பிரிச்ச ஒரு சாவர்கரா முஸ்லீம் லீகா? முஸ்லீம் லீக் அவன் தானே சொல்லியிருக்கான். ஏன் இப்ப ஆராசா திருப்பி அவனை பார்த்து பேச வேண்டியது தானே? அப்ப அதுக்கு முன்னாடி நாட்டை பிரிச்சவன் நீ தான். அப்ப இவ்வளவு நாள் உன் கூட்டணியில நாங்கள் இருந்தது தப்பு தான் அப்படின்னு இன்னைக்கு ஆராசா பேச முடியுமா? தைரியம் இருக்கா? அதனால இந்த கல்கட்டா கோர்ட்டுக்குள்ள ஜட்ஜ்மெண்ட்டுங்க கூடியது உண்மைக்குமே தேசியத்தின் மீது நம்பிக்கை ஏற்படுத்தி இருக்கிறதுன்னு நான் பார்க்கிறேன். இரண்டாவது, அடுத்த பிரிவினை இந்த நாட்டில் நடக்காமல் இருப்பதற்கு வந்தே மாதரத்தை பாடுவது மட்டும் இல்லாமல் அதன் முழு உண்மைத்தன்மையும் உணர்ந்து பாடணும். என்னை பொறுத்தளவுல தயவு செய்து சுப்பிரமணிய பாரதியார் வந்தே மாதரத்துக்கு தமிழாக்கம் பண்ணியிருக்கார். நான் பெங்காலியில் இருக்கிற வந்தே மாதரத்தையும் கூட
நான் ரொம்ப ரசித்தது அப்படின்னா பாரதிக்குள்ள டிரான்ஸ்லேஷன். ஏன்னா பங்கிம் சந்திர சாட்டர்ஜியை உள்வாங்கி பாரதி அதை வெளிப்படுத்தும் போது பங்கிம் சந்திர சாட்டர்ஜிக்குள்ள அந்த ஒரு உணர்வையும் கூட எனக்கு அதிக உணர்வு பாரதியில் நான் எனக்கு உள்ள பெங்காலி மொழியில நமக்கு பயிற்றுமை அதிகம் இல்லாததுனால நம்ம அப்படி நினைச்சோமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அதை நம்ம டிரான்ஸ்லேஷனை வச்சுதான் பார்க்குறோம். பாரதிக்குள்ளது இன்னும் சுப்பீரியராக இருக்கும். அதனால இந்த நீதிமன்ற தீர்ப்பு வரவேற்கப்பட வேண்டியது. வந்தே மாதர பாடலை யாரெல்லாம் நிராகரிக்கிறார்களோ எதிர்க்கிறார்களோ அவர்களெல்லாம் தேச துரோகிகள் அப்படிங்கக்கூடிய ஒரு அறிவிப்பையே அரசு வெளியிட வேண்டும்னு நான் நினைக்கிறேன். பிரதமரோட அவதூறு வீடியோ இதை வந்து மெட்டா நிறுவனத்திற்கு மத்திய அரசு கடும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஏஐல வந்து ஒரு வீடியோ போட்டு மோடியை வந்து அவதூறு செய்யும் விதமாக ஒரு வீடியோ, அது மட்டும் இல்லாமல் நிறைய பெண்கள் குழந்தைகளுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஆபாச வீடியோக்கள், இதையெல்லாம் நீங்கள் வந்து நீக்க வேண்டும். இது மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரியான வீடியோக்கள் இதில் வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி மெட்டா நிறுவனத்தை வந்து மத்திய அரசு கண்டித்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏற்கனவே பார்த்தோம் மோடி அவர்கள் வெளியிட்ட ஒரு வீடியோவை வந்து மெட்டா வேண்டுமென்றே நீக்கியது. அப்போ இதே போல கண்டனம் தெரிவிச்சோன்னே உடனே இல்லை அது நெட்வொர்க்ல சர்வர் ப்ராப்ளம், அதனால அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி மன்னிப்பெல்லாம் கேட்டு உடனே அந்த வீடியோவை திரும்ப மெட்டால வந்து திரும்ப அந்த வீடியோ வந்ததை நம்ம பார்க்கிறோம். அதனால இப்போ அதுவும் இல்லாமல் இந்த நீட் வினாத்தாள் லீக் போராட்டத்தின் பொழுது பல வீடியோக்கள் பல விஷயங்களை வந்து இது மாதிரி தவறாக பரப்பின பொழுது மெட்டா எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்தது அப்படியும் பார்க்குறோம். அதனால இப்போ டெல்லியில வந்து இன்னைக்கும் நாளைக்கும் வந்து உயர்மட்ட குழு இருக்க ஆலோசனை குழு, அதுல வந்து மெட்டா நிறுவனத்தினுடைய அதிகாரிகளை வந்து கலந்து கொள்ள சொல்லியிருக்கிறார்கள். அதுல வந்து இந்த கண்டனத்தையும் அவர்கள் தெரிவித்திருக்காங்க. அது மட்டும் அல்லாமல் இந்திய சட்டத்திற்கு உட்பட்டு நீங்கள் வந்து செயல்படப்படாவிட்டால் உங்களுக்கு பாதுகாப்பு தர முடியாது அப்படிங்கக்கூடிய எச்சரிக்கையும் எடுத்திருக்கிறார்கள். முன்னமே செய்திருக்க வேண்டிய விஷயம் காலதாமதமாகி இது நடந்திருக்கிறது. 2017 ஜல்லிக்கட்டு போராட்டம் வரக்கூடிய நேரத்தில் நம்ம இதை ஃபிளாக் பண்ணோம். அதாவது எப்படி இவங்கெல்லாம் செயல்படுறாங்க அப்படின்னா, ஒரு ஆஸ்திரேலியன் டயத்தில் ஃபர்ஸ்ட்ல ஆரம்பிச்சு, அப்புறம் சிங்கப்பூர் டயத்தில் ஒரு செட் ஆஃப் போஸ்ட் வருது, அப்புறம் இந்தியன் டயத்தில் ஒரு செட் ஆஃப் போஸ்ட் வருது, அப்புறம் வந்து மிடில் ஈஸ்ட் டயத்தில் ஒரு போஸ்ட்டு, அப்புறம் யூரோப் டயத்தில், அதாவது தட் இஸ் ஈஸ்டர்ன் யூரோப், அப்புறம் வந்து லண்டன் அந்த டைம் லைனில் ஒரு போஸ்ட், ஒரு செட் ஆஃப் போஸ்ட்டு, அப்புறம் யூஎஸில் உள்ள இந்த வெஸ்ட் கோஸ்ட் ஈஸ்ட் கோஸ்ட், இப்படி ஈஸ்ட் கோஸ்ட் வெஸ்ட் கோஸ்ட், இப்படி ஒவ்வொரு டைம் ஜோன்லையும் போஸ்ட் வரும். போஸ்ட் வந்து அவன் கேட்டாச்சுன்னா அவங்க பாட்டு வச்சு ஒவ்வொரு ஊர்லேயும் போடுறாங்க, இதுக்கும் எங்களுக்கெல்லாம் சம்பந்தம் கிடையாது அப்படின்னு இந்த நிறுவனங்கள் சொல்லும். இந்த மாதிரியாக ஒவ்வொரு நாட்டில் இன்னைக்கு நேபாளில் உள்ள அரசியல் மாற்றத்துக்கு பின்னாடி வந்து இந்த சோஷியல் மீடியா தான் இருந்தது. ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ், நம்ம ஒவ்வொரு நாட்டையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ சமீபத்தில் நம்ம நாட்டில் நடந்த இந்த கரப்பாம்பூச்சிக்கு பின்னாடி இதுதான் இருக்கு. அப்போ இந்த சோஷியல் மீடியாங்கக்கூடியதை வந்து வெப்பனைஸ் ஆயிடுச்சு. இதோட பெனிட்ரேஷனை பயன்படுத்தி ஒரு நாட்டை வந்து சிதறடிக்கக்கூடிய வேலையோ இல்லைன்னா ஒரு நாட்டில் இவங்க நினைக்கிற என்ன சிந்தனையோ அதை புகுத்துவதோ, இது வந்து ஒரு நரேட்டிவ் செட்டிங் டூலாக இன்னைக்கு மாறிடுச்சு. நரேட்டிவ் செட்டிங் டூல் என்பதை விட அதுக்கும் ஒருபடி அது வந்து நரேட்டிவ் செட்டிங்க கூடியது அதோட நோக்கம், அதோட எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இவங்களுக்கு தேவையான அரசியல் தலைமை வரணுமோ இல்லைன்னா கவரணுமோ எது வேண்டும் என்றாலும் செய்யலாம். இதை வந்து இவங்க ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக வந்து உலகம் முழுக்கும் இந்த மாதிரியான நிறுவனங்கள் பண்ணி கொண்டிருக்காங்க. இப்போ நம்ம பல இதுகளில் பார்க்குறோம், நம்ம சாதாரணமாக ஒரு வீடியோ போட்டோன்னா எப்படி எதுக்கும் ஒரு டக்குன்னு அதை பிளாக் பண்ணிடுவான். ஆனால் ஓப்பனாக ஹிந்துக்களை திட்டி வரும், பிளாக் ஆகாது. வெடிகுண்டு செய்வது எப்படி செயல்முறையோடு போடுவான், பிளாக் ஆகாது. வெடிகுண்டு செய்வது எப்படின்னு சொல்லியிருக்கான் பாடுறான் இந்த அப்படின்னு நம்ம வீடியோ போட்டாச்சுன்னா அது பிளாக் ஆகும். அப்ப இந்த மாதிரியான நிறுவனங்கள் இவங்க கம்யூனிட்டி கைட்லைன்ஸ், இந்த மாதிரி ஒரு கம்யூனிட்டி கைட்லைன்ஸை வந்து பண்ணி என்ன பண்றாங்க அப்படின்னா, இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நாங்க வந்து மேனுவலாக எல்லா வீடியோவும் பார்க்கறது இல்லை, ஏஐ பாட்டு தான், நாங்க வந்து ஏஐ பாட்டு தான் எங்களுக்குள்ளதெல்லாம் பார்க்கறது, அதனால எங்களால் அது ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிறது.
இந்த நிறுவனங்களில் யார் யார் எந்தெந்த ஊரில் வேலை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கொஞ்சம் ஆட்களை வச்சு விசாரித்தோம். இதில் பலர் ரேங்க் லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிஸ்ட், பலர் மிஷனரி பேக்டு, பலர் ஜிகாதி ஆதரவாளர்கள், இப்படி பல ஊர்களில் யார் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கக்கூடிய மாதிரி நம்மகிட்டையும் ஒரு குட்டி டேட்டா இருக்கு. ஏன்னா ஸ்னூப்பிங் இஃப் இட் இஸ் பாசிபிள் ஃபார் மெட்டா, உலகத்துக்கே சாஸ்திரங்கள் அனைத்தும் கற்றுக் கொடுத்த பாரதியர்களுக்கு அதை திருப்பி எப்படி ஸ்னூப் பண்ணணுங்கக்கூடியது வந்து தெரியாமல்லாம் இல்லை. அது இந்த நிறுவனம் நம்மளும் பார்த்து வச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்கிறது நமக்கும் தெரியும். இப்போ இங்கே என்ன விஷயம் அப்படின்னா, பிரைம் மினிஸ்டர் பேசுகிறாரு, அந்த வீடியோ போயிடுச்சான், அது டெக்னிக்கல் இஷ்யூவா. சின்ன குழந்தைங்க பச்சை பச்சை கெட்ட வார்த்தையெல்லாம் பேசி போடுறது வந்து இது வந்து அப்யூசிவாக இருக்குன்னு சொன்னாலும் மெட்டாவோட பாட் எடுக்காது. அப்போ அதுக்கு டெக்னிக்கல் அப்போ வராது. அப்போ இந்த டெக்னிக்கல் ஃபெயிலியர் எப்போ நடக்கும்னா, நியாயத்துக்கு அந்த பாட் என்ன பண்ணும், ஒரு கெட்ட வார்த்தையை யூஸ் பண்ண உடனே அது தட்டி இருக்கணும்ல, ஆனால் அது தட்டாது. அதே நேரத்தில் ஒரு கெட்ட வார்த்தை கூட இல்லாமல் இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டரோட ஸ்பீச் வரும்போது அது தட்டுது. அப்படின்னா அந்த ஏஐ இஸ் ட்ரெயின்டு எப்படின்னா, தேசியத்தையும் தெய்வீகத்தையும் தட்டணும், தேசத்தை துண்டாடக்கூடியதுக்கெல்லாம் ஆதரவு தெரிவிக்கணும். அப்போ இப்படிதான் நீங்கள் உங்கள் ஏஐ ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா அந்த ஏஐ இந்த நாட்டுக்கு தேவையில்லை. கரெக்ட். இதுதான் இன்னைக்கு அரசாங்கத்துக்குள்ள ஒரு நிலைப்பாடு. இது மன்னிப்பு கேட்க வேண்டும் அப்படின்னு இன்னைக்கு அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பதை விட இது வந்து தரோலி இந்தியன் கவர்மெண்ட்டுக்குள்ள, இன்னும் குறிப்பாக சொல்ல போயாச்சுன்னா ஹோம் மினிஸ்ட்ரி should have a final say in what content has to come inside the country. கேட்டானா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அப்படின்பா. என்னடா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்? இப்போ இதே ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை நான் கேட்குறேன், இதே மெட்டாட்டை நாங்கள் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை வந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஆட்கள், நீங்கள் தானே சொல்கிறீங்க. அப்போ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடியவங்க ஹிந்துக்களை வந்து யாராவது திட்டியாச்சு அப்படின்னு சொல்லும்போது அதை ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுங்கிறீங்க. திருப்பி இவன் திட்டுறான், அவன் பண்ணுறது தப்புன்னு சொல்லும்போது அப்யூசிவ் லாங்குவேஜ்னு ஏன் வெளியில் தள்ளுறீங்க? அப்போ இந்த ஃப்ரீடம் வந்து மதத்துக்கு தக்கன மாறுதா? ஸோ இதுக்கு பேர் நாட் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா நரேட்டிவ் அண்ட் கவுண்டர் நரேட்டிவ் செட்டிங். ஸோ அது ரெண்டையும் நம்ம வந்து குழப்பிக்கப்படாது. இப்போ நம்ம நாட்டில் பாருங்க, ஹிந்துக்களை அவங்க கண்டபடி திட்டுறான், அப்போ ஒரு வயலும் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சை பற்றி பார்க்க மாட்டான். ஏன்டா உன் குரானில் இப்படித்தானடா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த நூபுர் சர்மா சொல்லியாச்சுன்னா ஐயோ அப்யூசிவ். ஏன்டா அப்போ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் எங்கே போச்சு? ஒரு வயலும் கேட்க மாட்டான். இப்போ தமிழ்நாட்டில் கூட பாருங்க, இப்போ 2 ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். சனாதன தர்மத்தை ஒழிக்கணும்னு சொல்லி உதயநிதி பேசுகிற அப்படி, விஜய் அப்போ தலையெல்லாம் ஆட்டிக்கிட்டு இருக்கா அப்படி. அப்போ வந்து கலவரம் ஏற்பட்டு விடாது, அப்போ சமுதாயத்தில் எந்த பிரச்சனையும் வந்து விடாது. 10 பேர் திருஷான்னு கத்தின உடனே இந்த தண்ணியை பற்றி அது ஒரு கேவலமான பேச்சு. அப்போ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் உடனே சட்டம் வேலை செய்யுது. ஏன்னா அப்போ வந்து காடட் லாங்குவேஜ் தேவை. ஹிந்து மதத்தை ஒழின்னு சொல்லும்போது காடட் லாங்குவேஜ் தேவையில்லை. இப்போ பாருங்க எவ்வளோ செலக்டிவாக இருக்குது. ஆனால் ஒன்று உதயநிதியை பிடிச்சி உள்ளே வைக்கணுங்கிறதுல நான் ஆதரவு தான். அந்த நேரத்தில் இதுக்கு ஒரு நியாயம் அதுக்கு ஒரு நியாயம் சொல்கிறத என்னால் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா உதயநிதியில் உள்ளே போக வேண்டியவன், ஒரு தலைமுறை 2 தலைமுறை. இவன் அப்பன் மிசா டயத்தில் போன அப்படி ஜெயிலுக்கு எதுக்கு போனார்? ஏதாவது போராட்டத்துக்காக போனார்? இல்லை. அவர் எதற்காக ஜெயிலுக்கு போனார் மிசா காலத்தில்? அதுக்கு பல கதைகள் சொல்கிறாங்க. அதுவும் ஒரு பொம்பளை சமாச்சாரத்தோடு உட்பட்டது தான். தந்தை எவ்வளவு மகன், தந்தை எதற்காக கைது செய்யப்பட்டார்? மிசா போராளி, பொம்பளை விஷயம். மகன் எதுக்கு உள்ள போய் இருக்கான் இப்போ ஜெயிலுக்கு? இதுவும் ஒரு பொம்பளை விஷயம். 2வது இந்த மாதிரி ஆபாசமாக பேசுறதுங்கிறது குடும்ப விஷயம். ஒரு முறை எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, இவர் சிஎம்மாக இருக்கும்போது பிரிவியூ தியேட்டருக்கு சினிமா பார்க்க போயிருந்தேன். மூத்தரை போகும்போது என் முன்னாடி எழுதியிருந்தது இந்தியாவின் எதிர்காலம் உங்கள் கையில் என்று. அதுதான் நான் ரசித்த ஜோக். இதே கருணாநிதி சொன்னார். அப்போ அன்னையிலிருந்து இவங்க குடும்பத்துக்கு அந்த ஒரு விஷயம்தான் ஞாபகம் இருக்கு. இன்னைக்கு இதைத்தான் இன்னைக்கு பேரன் பேசியிருக்கான். இதுக்கு முன்னாடி அண்ணாதுரை என்னத்தை பேசினாரு? இல்லை ராமசாமி நாயகர் என்னத்தை பேசினாரு? இல்லை இவங்க கூட்டத்தில் யார் என்ன பேசினாங்க? அன்னைக்கே இந்த ராமசாமி நாயக்கனையும் அண்ணாதுரையும் நம்ம கருணாநிதியும் அன்னைக்கே ஜெயிலில் போட்டிருந்தா இன்னைக்கு உதயநிதினு ஒன்று உருவாக இருக்காது. இல்லை அந்த விதத்தில் நான் எதை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன், இந்த ஆட்சியில்
இந்த மாதிரி பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸில் கெட்ட வார்த்தை பேசக்கூடிய ஆட்களுக்கு மேலேயும் நடவடிக்கை எடுக்கலாம்னு ஒரு விஷயம் வந்திருக்கு என்பதுல நமக்கு ஒரு சந்தோஷம். ஆனா இது செலக்டிவா விஜய்க்கு தேவைப்பட்ட ஆட்கள்னு வரும்போது தான் நமக்கு பிரச்சனை வருது. அப்படின்னா இது எல்லாத்துக்கும் பிளாங்கெட்ட உண்மை, எல்லாருக்கும் அது சரின்னு போடு. அப்போ அது வந்து மிஸ்யூஸ் ஆகும், பொலிட்டிக்கல் மிஸ்யூஸ் ஆகுது. மிஸ்யூஸ் இல்லை, இது யூஸ் பண்ணது இஸ் ரைட். பட் இது வந்து அந்த பாலிடிக்ஸுக்காக வேண்டி நீ அதை செய்யறத அப்படிங்கக்கூடியது தெளிவாக தெரிகிறது. உன் நோக்கம் என்பது இந்த மாதிரியான தேவையில்லாத வார்த்தைகளோ இல்லைன்னா இந்த மாதிரியான தரக்குறைவான விஷயங்களோ பப்ளிக் டிஸ்கோர்ஸ்ல இருந்து நீக்குவதோ இல்லை. ஆனால் இதை காரணம் காட்டி நீ விச் கண்டு பண்ற. அப்ப சிங்கம் செலக்டிவ் தான். ஹிந்துன்னு வரும்போது ஒன்று, இதுன்னு வரும்போது இந்த செலக்டிவிசம், இந்த செலக்டிவிசம் தான் இதுலேயும் தென்படுவதாக நான் பார்க்குறேன். அப்போ நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் எப்படி இவனுக்கு இந்த அரசியல் கட்சிகள் செயல்படுகிறதோ இந்த மாதிரி தான் மெட்டாவும் செயல்படுகிறது. சரி, அதுவும் ஒரு தரக்குறைவான ஒரு விஷயம்தான். அதுவும் ஒரு தேவைக்காக அவங்களுக்கு இவனுக்கு வந்து தனித்தனியாக கட்சி குடும்பம் இவங்களுக்குள்ள தேவை, அவனுக்கு தேவை அப்படி இல்லை. அவனுக்கு அவன் நாட்டில் அவனுக்கு எந்த மிஷனரிக்காகவோ இல்லைன்னா எந்த சைனாக்காரனுக்காக வேண்டி வேலை பார்க்குறானோ அவனுங்களுக்காக வேலை செய்வது அவனுக்குள்ள வேலை. ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. மத்திய அரசு இதை சாதாரண ஒரு விஷயமாக மன்னிச்சிடக்கூடாது. ஏன்னா மத்திய அரசு ஏற்கனவே எனக்கு மத்திய அரசுக்கு மேல் இந்த விஷயத்தில் வருத்தம் உண்டு. என்னன்னா இந்த மாதிரியான இந்த சேனல், அதாவது இந்த ஓடிடி இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம் இதெல்லாம் வந்த நேரத்தில் என்ன சொன்னாங்க, இனிமேல் இந்த மாதிரியான கண்டென்ட்டுக்கெல்லாம் ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஒரு கமிட்டி இருக்கும். அதனால் இந்த யூடியூப் இந்த மாதிரியானவங்கெல்லாம் ஏதாவது தப்பு பண்ணியாச்சுன்னா, அவங்க ஏதாவது வீடியோவை இது பண்ணியாச்சுன்னா நீங்கள் எங்கள் கமிட்டியில் நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் சொல்லலாம். சொல்லி அதுக்கு மேலே இந்திய அரசு யூடியூப் சரியா இல்லைன்னா கண்டென்ட் போட்டவங்க சரியாங்கிறத முடிவெடுக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் கொண்டு வந்தது. அப்போவே நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், இந்த நாட்டின் சட்டத்துக்கு உட்பட்டு வர மாட்டோம்னு, இல்லை கொண்டு தான் வருவோம்னு மத்திய அரசு கொண்டு வந்தது. ஒரு வேடிக்கை என்னென்னா, அதுக்கப்புறம் அதுக்குள்ள ஃபாலோ அப்பாக உள்ள அந்த கமிட்டி இதுவரை செயல்படவில்லை என்பது. அதனால இந்த மாதிரியான கண்துடைப்பு வேலை அது மத்திய அரசு செய்ததுன்னு அன்னைக்கே நம்ம வந்து சொன்னோம். அதை அன்னைக்கு அந்த அரசு ஒழுங்காக செய்திருந்தான்னா இன்னைக்கு இந்த பிரச்சனை பிரதமருக்கு வந்திருக்காது. இன்னைக்கு இந்த காக்ரோச்சை வச்சு நாட்டுக்கு இந்த மாதிரி ஒரு ஆபத்தான சூழல் வந்திருக்காது. அதனால அமைச்சரவையில் இருக்கும் சில அமைச்சர்களுக்கு வேண்டப்பட்டவர்கள், அவங்களுக்கு வேண்டப்பட்ட கம்பெனிகள் இந்த மாதிரியான பாகுபாடுகளை பாஜக அரசு விலக்கி கொண்டு தேசத்தின் பாதுகாப்பை முன்னிறுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கிறேன். புதிய எஃப்சிஆர்ஏ சட்ட திருத்தம் என்பது கிறிஸ்தவர்களுக்கு எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் கவலை தெரிவித்திருக்கிறார்கள். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த எஃப்சிஆர்ஏ சட்ட திருத்தம் அப்படிங்கிறது ஒன்று வந்துச்சு அப்படின்னு சொன்னா, அந்த சட்டம் எப்படி இருக்கு இப்போ அப்படின்னு சொன்னா, சபைகள் அது மட்டும் இல்லாம மத நிறுவனங்கள் அது எல்லாத்தையும் வந்து அரசாங்கம் வந்து தன்வசப்படுத்தி கொள்கிற மாதிரி இருக்கிறது. இது வந்து கிறிஸ்தவர்களுக்கு எதிரானது. இதனால வந்து இந்தியா மற்றும் அமெரிக்கா அவனுடைய இருதரப்பு உறவுகள்ல கூட வந்து ஒரு கவலைக்குரிய விஷயமாக அந்த உறவுகள் கூட மாறக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஏன்னா இது கிறிஸ்தவர்கள் மேல உள்ள நேரடியான ஒரு தாக்குதல் அப்படின்னு சொல்லி இப்போ அவங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு இந்தியாவும் தரப்பில் இருந்தும் வந்து மிகப்பெரிய கண்டனங்களை எல்லாம் அவர்களும் தெரிவித்திருக்காங்க. இது எங்களுடைய உள்நாட்டு விவகாரம், அதில் நீங்க எப்படி இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க எதை முக்கியமாக எதிர்க்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, ஒரு எஃப்சிஆர்ஏ ஒரு நிறுவனம் வைத்திருக்கிறது, அதை வந்து ரெனிவல் பண்ண முடியாட்டோ அல்லது அரசாங்கமே அதை ரத்து செய்தாலோ அந்த நேரத்தில் என்ன ஆகும்னா அதற்குரிய அந்த சொத்துக்கள் அனைத்தும் வந்து அரசாங்கத்திற்கே போய் சேரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரூல் அதை கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த சொத்து வந்து மத வழிபாட்டு நிறுவனம் இருக்கக்கூடிய இடமாகவோ அதை சார்ந்ததாக இருந்தாலோ அது கண்காணிக்கு உட்படுத்தப்படும் அப்படின்னு எல்லாம் இப்போ சொல்லியிருக்காங்க. இந்த சரத்துக்களை தான் இவர்கள் வெகுவாக எதிர்க்கிறார்கள். நான் என்ன கேட்குறேன், இவ்வளோ தூரம் பேசுகிறேன்ல இந்த அமெரிக்காக்காரன், இப்போ உங்கள் நாட்டில் உள்ள நிறுவனங்களில் நீங்கள் அவங்கள்ட்ட வந்து டிரான்ஸ்பரன்சி மெயின்டைன் பண்ணோம்னு கேட்குறீங்களே? கேட்குறாங்க. ஏன்டா அப்போ உங்கள் நாட்டு அரசு சர்ச்சுக்கு எதிரானது அப்படின்னு நம்ம இப்போ சொல்லலாம்ல? கண்டிப்பாக சொல்லணும்ல, கண்டிப்பாக சொல்லணும். ஏன்டா அப்போ நீ வந்து வெளிநாட்டில் இருந்து பணம் வாங்குற, எதுக்கு பணம் வாங்குற? நான் வந்து ஒரு இந்த ப்ராஜெக்டுக்காக பணம் வாங்குறேன், அந்த ப்ராஜெக்டுக்காக அந்த பணம் செலவு செய்யாமல் வேற ஒரு காரணத்துக்காக செலவு செய்யப்படுகிறது. அப்படி நடந்தாச்சுன்னா அமெரிக்கா என்ன பண்ணும்? அந்த சொத்தை எடுத்துக்கிறீங்கல்ல? ஆமா. சரி, சர்ச்சு
இப்போ உங்கள் ஊர் சர்ச்சுகளில் தான் சின்ன குழந்தைகள் எல்லாம் இப்போ விடுறதில்லை. பிறந்த குழந்தையிலிருந்து பாடையில் போகிற வரை இப்போ எந்த பொம்பளையும் விடுறதில்லை, ஆம்பளையும் விடுறதில்லை. இப்போ இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது சர்ச்சை விற்று அந்த பணத்தை கொண்டு கட்டி செட்டில் பண்ணுன்னு சொல்கிறீங்களா இல்லையா? ஆமா. ஏன்டா அப்போ அது கிறிஸ்தவர்களுக்கு எதிரானது இல்லையா? ஏன்னா சர்ச்சுங்கக்கூடியது வேற ஒரு நோக்கத்துக்காக பண்ணது. அந்த நோக்கத்தை நீ மிஸ்யூஸ் பண்ற, அதனால சமுதாயத்துக்கு ஒரு பாதிப்பு வருது. அந்த பாதிப்புக்குள்ள அபராதம் ஏதோ அதை அந்த சர்ச்சு கொடுக்கணும். அதானே உங்க நியாயம். ஆமா. அந்த நியாயத்தை தாண்ட இப்போ எங்க நாட்டிலையும் சொல்லியிருக்கேன். நீ ஆஸ்பத்திரி கட்டுறேன், இந்த ஆஸ்பத்திரியோட நான் சேர்ந்து என்னத்தையோ ஒன்று கட்டுறேன், நான் சர்ச்சு ஒன்று கட்டி அதில் நான் பைபிள் வாசிக்க போகிறேன் நீ கேட்குற, சரி வாங்கிக்கோ, சந்தோஷமா நீ வாங்கிக்கோ பணத்தை. அதை வச்சுக்கிட்டு நான் பக்கத்தில் இருக்கிற நக்சலைட்டுக்கு நான் மீட்டிங் நடத்துறதுக்கு இடம் கொடுக்குறேன், பக்கத்தில் 10வது இருக்கக்கூடிய சுப்பிரமணியத்தை நான் சூசையப்பனா மாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது நீ வாங்கின பணம் ஒன்றுக்கு, அதுக்கப்புறம் நீ அதை இன்னொரு விஷயத்துக்கு செலவு பண்ணீன்னா இந்த நாடு எப்படி அதை பார்த்துக்கும்? யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா. இதைத்தானே சொல்றவங்க, உன்னை பைபிள் வாசிக்காதேன்னு சொன்னாங்களா, உன்னை சர்ச்சு கட்டாதே. அந்த சர்ச்சு எந்த பர்பஸுக்காக நீ வாங்குற? இந்த ஊரில் 50 பேர் இருக்கானுவ, இந்த 50 பேருக்கு அல்லேலுயான்னு கத்தணும், ஒரு இடம் வேணும், அதுக்கு நான் காசு வாங்குறேன், சரி அதை வாங்கிட்டு போ. 51வது ஆளை போய் நான் பிடிச்சி இழுத்து அல்லேலுயா கத்த வைக்கிறேன்னு நீ ஏன் கிளம்புற? அதுக்குத்தானே அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நிச்சயமாக. சரி, 50 பேருக்கு நீ அல்லேலுயா கட்டுறதுக்கு நீ இவ்வளவு பணத்தை வாங்கிட்ட. அந்த பணத்திலிருந்து ஒரு பாதிரியார் அதை அப்படியே லவுட்டிவிட்டு வேற ஏதோ ஒரு வேலைக்கு கொடுத்துட்டு போயிட்டாரு. அப்போ அந்த அதை செய்யாத அப்படின்னு சொன்னா அந்த பணத்தை நாங்கள் அரசு எடுத்து வைப்பதில் என்ன தப்பு இருக்கு? அது கிறிஸ்தவர்களுக்கு நல்லது தானே. எத்தனை இடத்துல வெளிநாட்டுல இருந்து சபை கட்டுறதுக்கு காசு வாங்கிட்டு அதுல எத்தனை பாதிரியார் போயிருக்காங்க, எவ்வளவு கேஸ் வந்திருக்கு. பிரார்த்தனைக்குன்னு கட்டுற சபை, சபைக்கு வர்ற பொண்ணை வேற என்னத்தையோ பண்ணி போடுறீங்க, எம்பிட்டு கேஸ் வருது. ஆமா. அப்ப இது எந்த விதத்தில் இதெல்லாம் தடுக்கிறதுல தப்புன்னு சொல்ல முடியும்? அதோடு நிறுத்தல, அந்த எம்பி அதோட ஒரு வார்த்தை கூட போறாரு. இயேசுநாதர் கூட இருந்த தாமஸ் இந்தியாவுக்கு வந்த காலத்தில் இருந்தே இருக்கும் போது இப்பொழுது நீங்கள் அப்படின்னா என்னன்னா, நாங்க யாரையுமே மதம் மாத்தலையேன்னு. ஏன்டா இப்ப இந்த நாட்டுல இருக்கிற கிறிஸ்தவம் மட்டும் என்ன வெள்ளத்துளியும் கருப்பு துளியும் உள்ள உங்க நாட்டு கிறிஸ்தவ நாடாங்க இருக்கான், அவ்வளவு எங்க ஊருக்காரன் தான்டா. ஆமா. நூறுக்காரன் தானே. அடுத்தது தாமஸ் வந்த காலத்தில் இருந்தே, நான் தாமஸுக்கு எனக்கு தெரிஞ்சு உலகத்துல குறைஞ்சபட்சம் 6 கல்லறையோ 7 கல்லறையோ எங்க போனாருன்னு தெரியல. வந்தால் ஒரு இடத்துல தானே செத்து ஒரு இடத்துல இருக்கும். இங்க கேட்டாச்சு அப்படின்னா இங்க பேரு மயிலாப்பூர்ல இதை சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு கதை, அவருங்கிறது மலைக்கு போனாரு, ஒரு ராஜா, ஹிந்து ராஜா அவரை கொண்டு போட்டாரு அப்படின்னு ஒரு கதை. அதுக்கப்புறம் என்னன்னா, டர்க்கியில உர்ஃபால ஒரு இடத்துல தாமஸ் செத்து போனான்னு அங்க ஒண்ணு வச்சிருக்கான். நான் எங்கேயோ ஒரு சவுத் ஆப்பிரிக்காவில் எங்கேயோ போயிட்டு வரும்போது, எத்தியோப்பியால தான் நினைக்கிறேன், ஏதோ ஒரு நாட்டுல அங்கேயும் அவருக்கு ஒண்ணு இருக்குங்கிறான் தாமஸுக்கு. என்னடா செத்தாள் ஒரு ஆளு தானே, அவருக்கு எப்படி இம்புட்டு இடத்துல இருக்கும்? அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு கூத்து என்னன்னா, இயேசுநாதருக்குள்ள கூட இருந்த டிசைபிள்ஸ் பைபிள் படி எல்லாருக்கும் இயேசுநாதருக்குள்ள வயசு கிட்டத்தட்ட, அப்ப இயேசுநாதர் சாகும் போது எல்லாருக்கும் கிட்டத்தட்ட அந்த வயசு இருக்கும். அதுக்கப்புறம் பிற்காலத்துல பைபிளை தொகுக்கும் போது என்ன குறிப்பு சொல்றாங்க, அந்த இஸ்ரேலில் உள்ள வெவ்வேறு பகுதிகளை சுத்தித்தான் அவர்களுக்கு உள்ள எல்லா சீடர்களும் இருந்தார்கள், அவர்கள்ட்ட இருந்துதான் இது எல்லாத்தையும் நாங்கள் தொகுத்தோம்னு நீங்களே தான் சொல்றீங்க. அப்போ 80 வயசுக்கு மேல ஆயிருக்கும். 80 வயசுக்கு மேல ஜம்போ ஜெட் இல்லாத காலத்துல தாமஸ் அங்கிருந்து இங்க வந்து மயிலாப்பூர்ல பார்த்து, அந்த ஊர்ல பார்த்து, இந்த ஊர்ல பார்த்து, நம்புற மாதிரி இருக்கா கதை? கரெக்ட். அப்போ நானும் இப்ப கேட்பேன்ல, எங்கடா தாமஸ் முதல்ல வந்தார், அவர் எந்த தாமஸ்ன்னு சொல்லு. இயேசுநாதர் சொல்ற தாமஸ் வரல, அது வேறதான் தாமஸ் வந்திருக்கலாமா இருக்கும். முதல்ல உன் வரலாறே முதல்ல ஒழுங்கா தெரிஞ்சுக்கும் முதல்ல. அடுத்தது இவர் சொல்றார், நீங்க இப்படி இந்தியா கிறிஸ்தவ மதம் வளரவில்லையே, நீ சொல்லக்கூடிய நாடு அமெரிக்கா, முதல்ல அந்த நாட்டுக்கு சொந்தக்காரனே நீ இல்லை, அங்க இருக்கக்கூடியவன் ரெட் இண்டியன்ஸ், அவன் அவ்வளவு பேரையும் அழிச்சது இந்த கிறிஸ்தவ மதம் தானே. கண்டிப்பா. இப்ப அந்த வேலையை தாண்ட ஊர் முழுக்க செய்யற நீ.
அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்குள்ள உறவு, அமெரிக்காங்கக்கூடியதே நீயே வந்து கபலீகரம் செய்த நாடு தானே. அதனால இதை பத்தி பேசுவதற்கு உனக்கு எந்த தார்மீக உரிமையும் கிடையாதுங்கிறத முதல்ல நீ புரிஞ்சுக்கணும். அடுத்தது வடகிழக்கு மாநிலங்கள், அதுல குறிப்பாக இன்னைக்கு அருணாச்சல்ல ஒரு மாதிரி ஏறி வந்தாச்சு. சிக்கிம்ல லெப்சா கம்யூனிட்டி முறையில் கடுமையான கன்வர்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. பஞ்சாப்ல டேட்டா ஒன்று சொல்லுது, நடைமுறையில் வேலை இருக்கு, வேற யாருக்கு. நாகாலாந்து, மிசோரம் நீங்களே தான் இருக்கியே, வேற ஆளு கிடையாது. மேகாலயாலும் அதே நிலைமை தான். இங்க என்னடானா மீத்தீஸை தவிர, மீட்டிலையும் ஒரு பெரும்போதையை கன்வெர்ட் பண்ணியிருக்கீங்க, அது தவிர குக்கீஸ் அவ்வளோ வேறையும் கன்வெர்ட் பண்ணிட்டீங்க மணிப்பூர்ல. இது அவ்வளவுமே உங்க ப்ராட்டஸ்டன்ட் மிஷினரி பண்ண வேலை, அந்த பக்கத்தில் நடந்ததெல்லாம். கோவால ஒரு பார்லிமெண்ட்ல நீங்க தான் பெரிய ஆளு. கேரளால நீங்க வந்துகிட்டே, கன்னியாகுமரி மாவட்டத்தில் நீங்க பெரும்பான்மை ஆயாச்சு. அப்ப இவன்லாம் மதம் மாத்தாம என்னடா பண்ணா? இதெல்லாம் இந்த FCRAல வந்த பணம் தானே. ஆமா. ரெண்டாவது, நீ அங்க இந்த மாதிரி அனுப்பிச்ச பணத்துல தான் நீ மதம் மாத்தினதுனால தான் கன்னியாகுமரி மாவட்ட கலவரத்துக்கே காரணம்னு தானே நீதியரசர் வேணுகோபால் கமிஷன் ரிப்போர்ட்டே வந்தது. பவானி சங்கர் கமிட்டி, நியோகி கமிட்டி ரிப்போர்ட் நீ இந்த வெளிநாட்டு அந்நிய பண உறவு தடை செய்யப்பட வேண்டும்னு சொன்னது தானே. அப்ப இவ்வளவு தூரம் நாங்க சொல்லக்கூடியது ஒன்ன மாதிரி அங்க உட்காந்து இன்னும் அங்க இருந்து வந்த காலத்திலிருந்து மாறவில்லையே, மாறாமல் இவ்வளவு பேர் மாறி இருக்கானே. அப்ப அதுக்கு என்ன காரணத்தை சொல்ல போற நீ? ரெண்டாவது, நாங்க மாறவில்லைன்னா எங்களுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, உனக்கு எனக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. உனக்கு வாழ்க்கையில போகம் மட்டும்தான் உனக்கு. எங்கள் நாடு ஞானத்தை தேடிய நாடு. அதனால ஒரு மெட்டீரியலிஸ்டிக் மைண்ட் செட்ல இருக்கிறவன் இன்னொரு மெட்டீரியலிஸ்டிக் மைண்ட் செட் இருக்கக்கூடியவன் வரும்போது அதை தடுத்து உயிரை கொடுத்து போராடக்கூடிய தியாக உணர்வு அவனுக்கு இருக்காது. எங்க நாட்டுக்கு அப்படி இல்லை. நான் செத்தேனா போடா, இந்த உடம்ப போட்டா அடுத்த உடம்ப நான் எடுத்து திருப்பி நான் வரப்போறேன். என் வாழ்க்கையின் லட்சியம் நான் இறை நிலையை அடைவதே தவிர, என் வாழ்க்கையின் லட்சியம் பரலோக ராஜ்யம் வரப்போகிறது, நான் அங்க போய் நல்லா சௌரியமா அங்க போய் கட்டில படுத்துக்கிட்டு தூங்கிக்கிட்டு சந்தோஷமா இருக்கு, அது என் நோக்கம் இல்லை. ஒயின் ஓடக்கூடியதுக்கு இடையில ஹௌரிக்களுடன் நான் சந்தோஷமாக ஜாலியாக இருக்கணும், அது எனக்குள்ள வாழ்க்கையின் லட்சியம் இல்லை. என் வாழ்க்கையின் லட்சியமே எனக்கு வேற. அதனால தாண்டா நாங்க இன்னும் பிடிச்சு நிக்கிறோம். அதனாலதான் வீரத்துறவி அப்பப்போ சொல்லுவாரு, ஒரு குழந்தை உள்ளவரை போர்க்கொடி பறந்துடும். ஏன் அந்த வார்த்தையை சொல்றாரு? இந்த ஹிந்து தர்மத்தை காத்து நிற்கக்கூடிய அஸ்திவாரமாக நான் சந்தோஷமாக நான் இருந்து கொண்டிருக்க வேண்டும் என்பது என் பிரார்த்தனை. இதுதான் இந்த நாட்டின் சிந்தனை மரபு. இந்த சிந்தனை மரபு இந்த நாட்டில் இருந்ததுனால உன்னால மாற்ற முடியல. நீ மாறி போயிட்ட. இந்த பேசக்கூடிய ஆளு எங்கதோ ஒரு நாட்டில இருந்து அமெரிக்காவுக்கு போய் சேர்ந்தாடு. கண்டிப்பா. இதுக்கு முன்னாடி இருக்கும்போது கான்ஸ்டன்டைனுக்கு அப்புறம் ரோம பேரரசில் இருந்து கிறிஸ்தவம் பரவுனதுக்கு அப்புறம் பாதிக்கப்பட்டாள். ஆனா நாங்க அரிசி குருணைக்கு அடிவதைக்கெல்லாம் சளைக்காமல் இவ்வளவு ஆண்டுகள் வந்திருக்கோம். ஆனால் எப்படிப்பட்ட எங்க நாட்டுல நாங்க எதை பார்க்கிறோம்னா, நீ கொண்டு வரக்கூடிய பணமும் நீ கொண்டு வரக்கூடிய இந்த போக எண்ணமும் எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய தியாக மரபை கொச்சைப்படுத்துகிறது, அழிக்கிறது. அது எல்லாத்தையும் கூட உனக்கு அக்கௌண்டபிலிட்டி இல்லை. ஏன் பணம் வாங்குறாங்க, வாங்கின பணத்தை நீ செலவு என்ன செலவு பண்ண கணக்கை காட்டு. நான் கணக்கை கொடுக்க மாட்டேன், அப்ப நீ திருடன் தானே அர்த்தம். நான் திருடனை தடுக்கிறேன். அப்ப நீ திருட்டுத்தனம் பண்றதுக்காக உனக்கு இந்திய அரசு ஆதரவு தரணும். இதனாலதான் இந்திய அமெரிக்காவின் உறவு வலுப்படணும் அப்படின்னா, திருட்டு பயலோட நான் சங்காத்தான் வச்சுக்க மாட்டேன்டா. இந்த வடிவேலு ஒரு சினிமால சொன்ன, இவ்வளவு நேரம் நான் திருட்டு பயலோடையடா குடும்பம் நடத்தினேன் அப்படின்பான்ல, அந்த மாதிரி நீ ஒரு திருட்டு பய. இப்ப இதோட எதை நீங்க யோசிச்சு பார்க்கணும்னா, அங்கிருந்து அமெரிக்காவுக்குள்ள எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் இந்தியாவுக்கு அப்படி இந்தியாவுக்கு வந்துட்டு நீங்க நல்ல ரூபியோ வந்துட்டு முதல்ல எங்க லேண்ட் ஆனதுன்னா கல்கட்டால போய் தெரசாவுக்குள்ளதான் பார்த்து. அப்படி என்னன்னா அது FCRA ரினூவலுக்கு வருது, நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இங்க வரும்போது செர்கியோ கோர் என்ன சொல்ற, அப்படி சப் ரீஜனல் நேஷனலிசம் அப்படிங்கிறாங்க.
இது இந்த பேச்சுகள் நடக்கக்கூடிய நேரத்தில் காக்ரோச் பார்ட்டி போராட்டம் வருது. எல்லாத்தையும் நீங்கள் கோத்து வச்சு பாருங்க. இந்த காக்ரோச் பார்ட்டி போராட்டத்துக்கு பின்னணியே இந்த FCRA சட்டம் தான். நிச்சயமாக. இதை வச்சு எப்படியாவது இந்த அரசு அடிபணியை வைக்கலாம்னு பார்த்தாக தெளிவாக மோடி அரசாங்கம் நின்று விட்டது. அதனால இவங்களால அதை ஒன்றும் செய்ய முடியலை. அதனால நம்ம எதை இதில் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த வெளிநாட்டு பணம் என்பது இந்தியாவை சீர்குலைப்பதற்காக சர்ச்சுகள் வழி நீ இந்த நாட்டில் செய்து கொண்டு இருக்கக்கூடிய அயோக்கியத்தனத்துக்கு இது முற்றுப்புள்ளி வைக்கிறது. உன்னை எவனும் சர்ச்சு கட்ட வேண்டாம்னு சொல்ல, உன்னை எவனும் பைபிள் படிக்க வைக்க வேண்டாம்ங்கிற. நீ கட்டக்கூடிய சர்ச்சில் அந்தோணிசாமி போய் நீ தொழுகை நடத்திட்டு போ, உனக்கு எவன் வேண்டாம்னா ஆறுமுகத்துக்கு இழுத்துட்டு போறதுக்கு இந்த பணத்தை செலவு பண்ணாத. இதுதான் அவங்க சொல்றாங்க, வேற எதையும் சொல்லலை. அந்தோணிசாமி நீயே கூப்பிட்டு போய் எவன் கேட்க போறான்? எவனும் கேட்க போறதில்ல. அதனால இந்த சட்டத்தை அப்படி தவறாக பேசுவதுங்கக்கூடியதுல ஒரு உள்நோக்கம் இருக்கிறது என்பதை பார்க்க வேண்டியது. இதுல என்ன அப்படின்னா, இப்ப திடீர்னு இந்த FCRA சட்டத்தை நாங்கள் எதிர்க்கிறோம், நாங்கள் இந்த FCRA கட்டுப்பாட்டு அரசாங்கத்தை நாங்கள் எதிர்க்கிறோம், கம்யூனிஸ்டின் நிலைப்பாடு. ஆனால் அதுதான் கேட்ச். ஒரு கம்யூனிஸ்ட் MP சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, இதை பற்றி அமெரிக்கா பேசுவதற்கு நாங்கள் கண்டனம் தெரிவிக்கிறோம், இது எங்கள் உள்நாட்டு விவகாரத்தில் அமெரிக்கா தலையிடப்படாது. இது எதுக்கு இப்போ சொல்றான்னா நல்லா புரிஞ்சுக்கணும். நீ சைனாவுக்கு அடிமையாக நீ FCRA பயன்படுத்திக்கோ, இவனுக்கு பண்ணாது. ஏன்னா இவங்களே தான் ஒரு காலத்துல சொன்னாங்க, சர்ச்சுகளின் வழி அமெரிக்கா பணத்தை செலவு பண்ணி கம்யூனிஸ்ட் கட்சியை கேரளாவில் தோக்கடித்தது. இது கம்யூனிஸ்ட்காரங்க சொன்னது. சர்ச்சின் வழி இந்தியாவுக்கு மேற்கத்திய நாடுகள் பணத்தை அனுப்பி கூடங்குளம் அணு உலை திட்டத்தை தடுத்தது. இது சோனியா என்ற கிறிஸ்தவ காங்கிரஸ் தலைவிக்குள்ள கட்சியின் அமைச்சர் நாராயணசாமி சொன்னார். அப்ப நீங்க வரக்கூடிய பணத்தை மிஸ்யூஸ் பண்றீங்க கூடியதை கம்யூனிஸ்ட் சொல்லியிருக்கு, காங்கிரஸ் சொல்லியிருக்கு. இன்னைக்கு அதை கம்யூனிஸ்ட் ஆமா நீ அமெரிக்காக்கார தலையிடப்படாது, அப்ப சைனாக்காரன் தலையிடலாமா? அடுத்த கேள்வி வருது இல்லை? அதனால நம்ம எதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த சட்டம் என்பது தேசத்தின் பாதுகாப்பிற்கான சட்டம். இது ஏதாவது அந்நிய பண வரவுக்கான சட்டம் கிடையாது. இப்ப நம்ம ஊர்ல கூட பாருங்களேன், இதுக்காண்டி இப்ப இந்த பாளையங்கோட்டில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க. இந்த ஆர்ப்பாட்டத்தில் இந்த பீஸ் ஹாஸ்பிட்டல் ஏதோ ஒரு அமைப்பு, அதை சேர்ந்த ஒரு பேர் எனக்கு டக்குன்னு மறந்துட்டேன். அவர் தலைமையில ஆய்வு கூட்டம் நடக்குது. ஆனா அவர் அந்த போராட்டத்தில் போய் கலந்துக்கல. ஆமா, ஏன்னா அவர் வெளியில தெரியப்படாது. ஏன்னா ஆல்ரெடி அவர் 1-2 ஆர்கனைசேஷன், அவருக்குள்ள ஆர்கனைசேஷனுக்கு FCRA இருக்கு. அதே நேரத்துல அந்த 4 மாவடியில் இருக்கக்கூடிய மோகன் சி லாசரஸுக்குள்ள ஆர்கனைசேஷனுக்கு இன்னைக்கு FCRA தடுக்கப்பட்டு இருக்கிறது. அப்போ அந்த மாதிரியான கிறிஸ்தவ மிஷனரிகளுக்குள்ள லாண்டரிங் ஆர்கனைசேஷன் இது. அந்த போராட்டத்துல நல்லா கவனிச்சுக்கணும். இன்னைக்கு கம்யூனிஸ்ட் MP அமெரிக்கா தலையிடக்கூடாதுன்னாரு. ஆனா இந்த ஆய்வு கூட்டத்துல எல்லாம் கம்யூனிஸ்ட்காரர்களும் கலந்து கொண்டார்கள். திருநெல்வேலியில் நடந்த இந்த போராட்டத்துக்குள்ள ஆய்வு கூட்டங்கள் எல்லாம். அப்ப இந்த கம்யூனிஸ்ட் கட்சி, நம்ம ஊரில் உள்ள சர்ச்சுகள், இவர்களெல்லாம் ஒவ்வொரு வெளிநாட்டின் ஏஜென்ட்டுகளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்ப இவர்களுக்காக அமெரிக்கா குரல் கொடுக்கிறது அப்படின்னு சொன்னா, இந்த அமைப்புகள் எல்லாம் அமெரிக்காவின் 5ஆம் படை என்பது தெளிவாகிறது. ஏன்னா சர்ச்சு ஒரு 5ஆம் படை அப்படின்னு சொல்லி CF ஆண்ட்ரூஸ்னு ஒருத்தர், அவர் காந்தியோட இருந்தவர், அவர் ரொம்ப தெளிவாகவே சொல்லியிருக்கார். இவனுக்கு 5ஆம் படடா இந்த சர்ச்சு அப்படின்னு நம்ம சுதந்திர போராட்ட காலத்திலே அவர் சொன்னார். அதனாலதான் காந்தி சொல்லும்போது சொன்னார், எனக்கு சட்டம் இயற்றும் அதிகாரம் என்று ஒன்று இருந்தால் நான் மதமாற்றத்தை தடுக்கும் சட்டத்தை கொண்டு வருவேன்னு காந்தி சொன்னார். இந்த பிரச்சனையோட கிராவிட்டியை நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருந்து புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு அமெரிக்கா இந்த மாதிரியான விஷயங்கள்ல தலையிடுகிறது, இதற்காக அமெரிக்காவில் பேசுறாங்க அப்படின்னு சொன்னா, இந்தியாவை டீஸ்டபிளைஸ் பண்ண சர்ச்சுகளை தொடர்ந்து அமெரிக்கா பயன்படுத்தி வருகிறது என்பது உறுதியாகி உள்ளது. அதனால சர்ச் என்பதை வழிபாட்டு தலமாக தயவு செய்து யாரும் பார்க்காதீங்க. சர்ச், ஒவ்வொரு சர்ச்சும் இந்த தேசத்தை நிர்மூலமாக்குவதற்காக உருவாக்கப்படும் அழிவு கேந்திரங்கள் என்றுதான் நாம் பார்க்க வேண்டும். நன்றி சார். வணக்கம்மா. இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.